الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தினுடைய வெகுமதிகளை பற்றியும் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டியும் அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் ஒரு தொடர் தலைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இரண்டு விதமான வாழ்க்கைகளை அல்லாஹுவின் தூதர் சந்தித்தார்கள். தனது 40 வயதிற்கு பிறகு அல்லாஹுவின் தூதரினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மக்காவினுடைய வாழ்க்கை மதீனாவினுடைய வாழ்க்கை என்பதாக இரண்டு பகுதிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியினுடைய வாழ்க்கையை பிரித்து வைத்திருப்பான். நம்மெல்லாம் ஓதக்கூடிய குர்ஆனினுடைய அத்தியாயங்களை எடுத்து பார்த்தால் கூட மக்காவில் இறங்கப்பட்ட அத்தியாயங்கள் மதீனாவில் இறங்கப்பட்ட அத்தியாயங்கள் என்பதாக பிரிக்கப்படக்கூடிய அளவிற்கு குர்ஆனாக இருந்தாலும் நபியின் வாழ்க்கையாக இருந்தாலும் இரண்டு பகுதிகளாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான். இந்த சொர்க்கம், இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள், நரகம், நரகத்தை பற்றி உண்டான கொடூரங்களை எல்லாம் நீங்கள் மக்கா சூரா குர்ஆனை படிக்கும் பொழுது மக்கியா என்று வரக்கூடிய மக்காவில் இறங்கிய அந்த அத்தியாயங்களை எல்லாம் நீங்கள் புரட்டி பார்த்தால் அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம், நரகத்தை பற்றி உண்டான அந்த கொடூரங்களை எல்லாம் மக்கா வாழ்க்கையில் அல்லாஹ் அதிகமாக இறக்கி கொண்டே இருந்தார். உதாரணத்திற்கு 25 ஜுசுக்களை கடந்து 26வது ஜுசுவிலிருந்து நீங்கள் எந்த ஒரு பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசாத ஒரு பக்கம் இருக்காது. எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசாத ஒரு அத்தியாயம் இருக்காது. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட
குர்ஆனில் பல இடங்களில் பேசப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளையே, அந்த சொர்க்கத்தின் பக்கம் உரித்தான் அந்த அழைப்பையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக ஏற்படுத்தினான். மக்கா வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஈமானை புதிதாக ஏற்றிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இஸ்லாம் கொஞ்சமாக தளர்விட்டு மேலே பரவ ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும், ஒரு நபரினுடைய ஈமான் உறுதியடைய வேண்டுமையானால், நாம் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறோமா இல்லையா, மார்க்கம் தெரிகிறது எங்களுக்கெல்லாம், ஆனால் ஒரு உறுதியின்மை எம்மிடத்தில் இருக்கிறது. உறுதியான கொள்கையில் ஒரு பிடிப்புடையவர்களாக, கொள்கையில் உறுதியுடையவர்களாக அந்த நபித்தோழர்களை போன்று எங்களாலும் மாற முடியவில்லையே என்பதாக நாம் எல்லாம் ஏங்குகிறோம் என்று சொன்னால், அந்த நபித்தோழர்களினுடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். இந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை பேசி மட்டுமே அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். அந்த நபித்தோழர்களுக்கு உலகத்தினுடைய மோகத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கினான். இந்த சொர்க்கத்தை பற்றி உண்டான மோகத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவதை கொண்டு இந்த சொர்க்கத்தை பற்றி அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் அல்லாஹுவின் தூதர் வர்ணனையாக அந்த சொர்க்கத்தை பற்றி உண்டான அந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹுவின் தூதர் பேச ஆரம்பித்தவுடன் அந்த நபித்தோழர்களினுடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாக ஆரம்பித்தது. விளைவு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் வல் ஆகிரத்து கைரு வ அப்கா அல்லாஹ் சொல்வதை போன்று அந்த சொர்க்கத்திற்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம், இந்த உலகத்தினுடைய மதிப்புகள் எல்லாம், இந்த உலகத்தினுடைய நறுமணங்கள் எல்லாம், இந்த உலகத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் அந்த சொர்க்கத்தை பற்றி பேசியதினால், அந்த சொர்க்கத்தை உறுதியாக தங்கள் உள்ளத்தில் உண்மையாக நம்பியதினால் எதையும் இழப்பதற்கு துணிந்தார்கள். அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் தான் இந்த சொர்க்கம். யாரினுடைய வாழ்க்கையில் இந்த சொர்க்கங்கள் பேசப்படுமோ, நாம் என்ன நினைக்கிறோம், சொர்க்கம் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு தலைப்புகள் தான். இல்லை என் அன்பு சகோதரர்களே, கல்வி என்பது இரண்டு விதமான கல்விகள் இருக்கிறது. ஒன்று புதிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய கல்விகள், வரலாறுகள் என்று சொல்லப்படும். ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளுதல், இது எம்மை உறுதிமிக்கவர்களாக மாற்றுமா என்று சொன்னால் கண்டிப்பாக மாற்றாது. வரலாறு படைத்தவர்களாக அல்லது அறிவுடையவர்களாக வேண்டுமையானால் இது மாற்றலாம். தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம், அறியாத ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டோம் என்பதற்காக வேண்டி ஒரு கல்வி இருக்கிறது. தெரியாத வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யக்கூடிய கல்வி சபைகள். இரண்டாவது ஒரு கல்வி இருக்கிறது, அதுதான் அல்லாஹ் அதிகமாக தேர்ந்தெடுத்த ஒரு கல்விகள். நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் ஷைத்தானினுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் திருப்பி 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 பேசிக்கொண்டே இருப்பான். ஒரு இடத்தில் பேசிய வரலாற்றை யார், நாம் பேசக்கூடியதல்ல, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வஹை என்பதாக அறிவிக்கக்கூடிய, அல்லாஹ் நேரடியாக பேசக்கூடிய அந்த குர்ஆனில் பேசிய ஒரு வார்த்தையையே அல்லாஹ் திருப்பியும் பேசுவான். ஒரு அத்தியாயத்தில் ஷைத்தானினுடைய வரலாற்றை பற்றி பேசிய அதே அல்லாஹ் ஆதமிற்கு நாம் சுஜூது செய்ய சொன்னோம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அதே இடத்தை, அதே அத்தியாயத்தை, அதே வார்த்தையை அடுத்த ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் அதே போன்று பேசிக் கொண்டிருப்பான். யூதர்களினுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை நீங்கள் குர்ஆனில் எடுத்து பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால், அல்லாஹ் இந்த ரீதி வேற ஒரு ரீதியாக கல்வியை எம்மிடத்தில் கொண்டு சேர்க்க விரும்புகிறான். தெரியாததை தெரிந்து கொள்வது என்பது ஒரு கல்வி. தெரிந்த ஒரு விஷயத்தை எமது வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக வேண்டி ஒரு முறை அல்ல, பேசப்பட்டதையே அல்லாஹ் திரும்பி 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 பேசிக்கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு ரீதியில் அவர்களினுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாற்றம் வந்து விடாதா? இந்த வரலாற்றை நான் பேசி இருக்கிறேன் தான், சூரா பக்ராவில் பேசிய அதே வரலாற்றை தான் அல்லாஹ் சூரா ஆல இம்ரானில் பேசுவான். சூரா ஆல இம்ரானில் பேசிய அதே வரலாற்றை தான் சூரா அன்ஆமினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சூரா அன்ஆமில் பேசிய அதே வரலாற்றை தான் அல்லாஹ் சூரா அன்ஃபாலில் பேச ஆரம்பிக்கிறான். சூரா அன்ஃபாலில் பேசிய அதே வரலாற்றை தான் அல்லாஹ் சூரா யூனுஸில் பேச ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு அத்தியாயம் கடந்த அடுத்த அத்தியாயத்தில் பேசியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவார். ஏன் அல்லாஹ் என்ன நாட வருகிறான்? ஏன் அல்லாஹ் பேச வேண்டும்? ஒரு முறை ரப்பு பதிவு செய்து விட்டாலே அது குர்ஆன், ஒரு முறை அது பதிவு செய்து விட்டாலே உள்ளத்தில் ஏற்றி செயல்முறைப்படுத்த வேண்டிய கல்விகள். ஆனால் அல்லாஹ் இந்த கல்வியை வேறு ஒரு விதமாக எமது உள்ளத்தில் இரண்டாவது ஒரு கல்வியை அல்லாஹ் எமது உள்ளத்தில் கொண்டு வர நினைக்கிறான். பேசப்பட்டதை மீண்டும் மீண்டும் பேசுவதினால், கூறப்பட்டதை மீண்டும் மீண்டும் கூறுவதினால்
ஏதோ ஒரு ரீதியில் அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து விடாதா? இதுதான் உண்மையான கல்வி. தெரியாததை தெரிந்து கொள்வதினால் அறிஞனாக மாறலாம். பேசியதை மீண்டும் மீண்டும் பேசப்படுவதினால் அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனில் சொர்க்கத்தை எடுத்துக் கொள்ளலாம். சொர்க்கத்தை பற்றி நாம் ஒரு 3 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய தலைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்கத்திற்காக வேண்டி மட்டுமே தேர்ந்தெடுத்த ஜுசுக்கள் எத்தனை தெரியுமா? 10க்கும் 15க்கும் அதிகமான ஜுசுக்களை அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுவதற்கு மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். நரகத்தை பற்றி பேசுவதற்கு மட்டுமே அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்கு சென்றால் 26வது ஜுசு 20வது ஜுசுவிலிருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பித்து விடலாம். இந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை அல்லாஹ் பேசிக்கொண்டே வருவான். சொர்க்கத்தை பற்றி பேசுவான், நரகத்தை பற்றி பேசுவான். அடுத்த அத்தியாயத்தில் அதே சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். என்ன காரணம்? இந்த சொர்க்கம் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வெறும் நம்பிக்கையாக மாத்திரம் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று பேசிவிட்டு செல்வதனால் அல்ல, எமது உள்ளத்தில் இந்த சொர்க்கம் இறங்கிவிட்டால், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் எமது வாழ்க்கையில் வந்துவிட்டால், இந்த உலகத்தினுடைய மோகங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்காக வேண்டி இழக்கக்கூடிய ஒரு தியாகிகளாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தானே. சொர்க்கம் வலக்கல் ஜன்னா என்ற இந்த ஒரு வார்த்தை தான் நபித்தோழர்களுக்கு தங்களினுடைய முழு குடும்பங்களை அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கருப்பு பெண்ணை சுட்டிக்காட்டி சொல்வார்கள். அவ்வப்பொழுது அந்த பெண்மணி எல்லாம் கடந்து செல்லும் பொழுது நபித்தோழர்களிடத்தை பார்த்து சொல்வார்கள், சொர்க்கத்து பெண்ணை பார்க்க வேண்டுமா, சொர்க்கத்தில் நடமாடுபவளை பார்க்க வேண்டுமா, அதோ அந்த கருப்பு பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். நபித்தோழர்கள் ஆச்சரியமாக கேட்பார்கள், கருப்பு பெண்ணான ஒரு அடிமையான பெண் எவ்வாறு சொர்க்கத்திற்குறித்தான பெண்ணாக மாறிவிட்டால்? இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு நாள் இந்த பெண்மணி நபியிடத்தில் வந்தால், நமது நிலைமையும் வலக்கல் ஜன்னா, அந்த சொர்க்கம் இறங்கிவிட்டால், அந்த சொர்க்கத்தை பற்றி உண்டான பேச்சுகள் அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டால், எமது தோழமைகளுக்குள்ளாக பேசக்கூடிய அதிக வார்த்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள், இந்த உம்மத்தில் 5 நபித்தோழர்கள் அதிகமாக ஹதீஸுகளை அறிவித்தார்கள். அபூ ஹுரைரா முதன்மையானவர், இப்னு உமர் ரலியல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹ், அனஸ் ரலியல்லாஹ், இனி ஒரு நபித்தோழர். இந்த 5 நபித்தோழர்கள் தான் நாங்கள் படிக்கக்கூடிய பெரும்பான்மையான ஹதீஸுகளை இந்த உம்மத்திற்கு காட்டி கொடுத்தவர்கள். வாப்பா அபூபக்கர் அறிவிக்காத ஹதீஸை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹ் அறிவித்திருக்கிறார்கள். வாப்பா உமர் அறிவிக்காத ஹதீஸை எல்லாம் அப்துல்லா பின் உமர், உமரினுடைய மகன் அறிவித்திருக்கிறார். இந்த 5 நபித்தோழர்களினுடைய பெயர் புரட்டப்படாத எந்த ஹதீஸ் கிதாபையும் பார்க்க முடியாது. எந்த ஒரு ஹதீஸ் கிதாபை எடுத்துக்கொண்டாலும் இந்த 5 நபித்தோழர்களினுடைய பெயர்கள் வந்து கொண்டே இருக்கும். அன் அபி ஹுரைரா, அன் ஆயிஷா, அன் அனஸ் இப்னு மாலிக், அன் அப்துல்லா பின் உமர் என்று இந்த 5 நபித்தோழர்கள் தான் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த 5 நபித்தோழர்களை கொண்டுதான் அதிகமான ஹதீஸுகள் எம்மிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 அதிகமான நபித்தோழர்களில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய 199 ஹதீஸுகள் மறுமையை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் தான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், எனது வீட்டுக்கு வரும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் என்னோடு குடும்ப ரீதியாக பேசினால் கூட அந்த பேச்சினுடைய முடிவில் மறுமையை பற்றி நினைவுபடுத்தாமல் முடிக்க மாட்டார்கள், சொர்க்கத்தை பற்றி ஆர்வமூட்டாமல் முடிக்க மாட்டார்கள், நரகத்தை பற்றி அச்சப்படுத்தாமல் முடிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் யாரோடு பழகினாலும் சரி, ஏன் தனது மனைவியோடு வீடு கூடக்கூடிய நேரத்திலும் கூட இந்த சொர்க்கத்தை பற்றி தான் அதிகமாக பேசினார்கள். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், மறுமையை பற்றி அறிவிக்கக்கூடிய பெரும்பான்மையான ஹதீஸுகளை நான் தான் அறிவித்திருப்பேன். காரணம், அல்லாஹ்வின் தூதர் என்னோடு பேசிய பல வார்த்தைகளில் இந்த மறுமையையும் சொர்க்கத்தையும் நரகத்தை பற்றி தான் அல்லாஹ்வின் தூதர் பேசினார். எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு தோழர்கள், எந்த ஒரு குடும்பம், கணவன் மனைவிமார்கள் மஹ்ஷரை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி தங்களுக்கு மத்தியிலே கருத்து பரிமாறிக் கொள்கிறார்களோ, தங்களுக்கு மத்தியிலே பேச்சினுடைய தெளிவாக மாற்றிக் கொள்கிறார்களோ, தங்களுக்கு மத்தியில் கூடக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒரு இன்பத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கத்தினுடைய இன்பத்தை கொண்டு முடித்து வைக்கிறார்களோ, கூடக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒரு துன்பத்தை பார்க்கும் பொழுது நரகத்தினுடைய துன்பத்தை கண்டு முடித்து வைக்கிறார்களோ, அந்த சமூகம் ஈமானிய சமூகமாக உருவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில்
ஆரம்பத்தில் நபித்தோழர்களை மக்காவினுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு இந்த உம்மத்தை வலுப்படுத்தினார்களே, ஆனால் மக்காவினுடைய வாழ்க்கையில் நபித்தோழர்கள் வலக்கல் ஜன்னா, சொர்க்கம் என்ற இந்த ஒரு வார்த்தை முதலில் தியாகம் செய்யக்கூடிய உறுதியை கற்றுக் கொடுக்க வேண்டும். மதீனாவில் தான் ஜிஹாத். ஜிஹாத் எங்கே கடமையாக்கப்பட்டது? மதீனாவில் தான். நோன்பு எங்கே கடமையாக்கப்பட்டது? மதீனாவில் தான். ஜமாஅத்து தொழுகை எங்கு கடமையாக்கப்பட்டது? மதீனாவில் தான். பாங்கு கூறக்கூடிய கடமை எங்கு கடமையாக்கப்பட்டது? மதீனாவில் தான். ஜகாத் எங்கு கடமையாக்கப்பட்டது? மதீனாவில் தான். ஹஜ் என்ற இபாதத் எங்கு கடமையாக்கப்பட்டது? மதீனாவில் தான். வட்டி ஹராம் என்ற அந்த கடமை எங்கு கடமையாக்கப்பட்டது? மதீனாவில் தான். இப்படி எல்லா சட்ட திட்டங்களும் இபாதத்துகள் எல்லாம் மதீனாவில் தான் கடமையாக்கப்பட்டது. இப்ப மக்காவினுடைய வாழ்க்கை நபி செய்த புரட்சி என்ன? அந்த கடமைகளை உயிரை கொடுத்து நிறைவேற்றக்கூடிய உறுதிமிக்க வீரர்களை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டார். நபியினுடைய 13 வருட காலங்கள் எல்லாம் இபாதத்து, எந்த ஒரு இபாதத்தும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படக்கூடிய நேரம் நபித்துவத்தினுடைய கிட்டத்தட்ட நபித்துவம் கிடைத்து 12 ஆண்டுகள் கிடைத்துதான் தொழுகை என்ற இபாதத்தே கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் தொழுகை என்ற இபாதத் இல்லை, தொழுது கொள்ளலாம். நோன்பு என்ற இபாதத் இல்லை, ஜகாத் என்ற இபாதத் இல்லை, ஹஜ் என்ற இபாதத் இல்லை, எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அந்த ஜிஹாத் இல்லை. எதுவுமே அல்லாஹ்வினுடைய மார்க்கம் கடமையாக்கவில்லை. கடமையாக்கியதெல்லாம் உங்கள் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய சொர்க்கத்தை படித்து உங்கள் உள்ளங்களை நீங்கள் கடமையாக்குங்கள். நரகத்தை படித்து உங்கள் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த களத்தை, மக்காவினுடைய களத்தை ஈமானின் உறுதியாக பயன்படுத்திக் கொண்டு அவர்களினுடைய ஈமானை அல்லாஹ் பார்க்க ஆரம்பித்தான். இவர்களினுடைய ஈமான் உறுதியாகி விட்டது என்பதை உணர்ந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் மதீனாவிற்கு அழைத்து வந்து தொழுகையை கடமையாக்கினான், ஜமாத்து தொழுகையை கடமையாக்கினான். ஹிஜ்ரி 2 தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதாவது ஹிஜ்ரி 1 தான் ஜிஹாது கடமையாக்கப்பட்டது, ஹிஜ்ரி 2 தான் ஜிஹாது கடமையாக்கப்பட்டது, ஹிஜ்ரி 5 தான் ஜகாத் கடமையாக்கப்பட்டது, ஹிஜ்ரி 9 தான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது, ஹிஜ்ரி 9 தான் வட்டி தடை செய்யப்பட்டதற்கு முன்னாடி வரை வட்டி வாங்கிக் கொள்ளலாம். அன்பு சகோதரர்களே, அந்த நபித்தோழர்கள் தியாகம் செய்வதற்கு முன்னிலையில் வந்தார்களே, ஆனால் அவர்களால் இழப்பதற்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இழக்க முடிந்த ஒரு தைரியம் வந்தது என்று சொன்னால், நாமும் அவர்களும் வேறுபடக்கூடிய இடம் இந்த இடம்தான். சொர்க்கத்தை பற்றி அதிகம் நாம் பேசவில்லை, அதெல்லாம் பழமையான தலைப்புகளாக மாறிவிட்டது. நரகத்தை பற்றி, நரகமா இந்த தலைப்பை பார்த்தேன், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கற்றுக்கொண்டோம் தானே? இல்லை என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எம்மை விட அறிவு மிக்கவன், எம்மை விட அறிவாளி. இன்னல்லாஹ அலீம், நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனால் அந்த அல்லாஹ் ஒரு முறை சொர்க்கத்தை பேசிவிட்டு முடிக்கவில்லையே, ஒரு முறை நரகத்தை பற்றி பேசிவிட்டு மூடி வைக்கவில்லையே. பேசக்கூடிய எல்லா ஜுசுக்களிலும் 30 ஜுசுக்களில் ஏதோ ஒரு இடத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டான், நரகத்தை பற்றி எச்சரிக்காமல் இருக்க மாட்டான். என்ன காரணம்? ஒரு முறை அல்ல, பல முறை இதை படித்து 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 ஒரு வீரமிக்க தியாகமிக்க ஒரு தியாகிகள் உருவாக வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயங்களின் மூலியமாக, இந்த சொர்க்கத்தின் வர்ணனைகளின் மூலியமாக நாடுகிறான். நபித்தோழர்கள் வலக்கல் ஜன்னா வலிக்கல் ஜன்னா. ஒரு நபித்தோழி வருகிறாள். இப்னு அப்பாஸ் சொன்ன சொர்க்கத்து பெண்ணை பாருங்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், என்ன காரணம் இவள் சொர்க்கத்து பெண்மணி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் இந்த பெண்மணி நபியிடத்தில் வந்தால், அல்லாஹ்வின் தூதரே, நான் பிறந்ததில் இருந்து எனக்கு வலிப்பு நோயை அல்லாஹ் அதிகமாக கொடுத்து இருக்கிறான். நான் நடந்து செல்வேன், திடீரென்று எனக்கு ஒரு வலிப்பு நோய் வந்துவிடும், எனது ஆடைகள் எல்லாம் விலக ஆரம்பித்து விடும். அல்லாஹ்வின் தூதரே, அந்த வலிப்பு நோயை நான் நடுத்தெருவிலே நான் அப்படி துடித்துக் கொண்டிருப்பேன். அல்லாஹ்வின் தூதரே, உதுல்லாஹ லீ, எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யலாமே, எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்கலாமே. நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், இந்த வலிப்பு நோயிலிருந்து நான் நீங்குவதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யலாமே அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வின் தூதர் ஃபஸக்கத், ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த நபித்தோழியிடத்தில் கேட்டார்கள், உனக்கு நான் 2 தேர்வுகளை தருகிறேன், உனக்கு நான் 2 தேர்வுகளை தருகிறேன். ஒன்று, நான் பிரார்த்தனை செய்தால், நபியினுடைய இந்த வார்த்தை யார் பிரார்த்திக்கிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானோ, யாரினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் முழுமையாக அங்கீகரிப்பானோ, இந்த உலகத்தில் அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்பினங்களில் மிக சிறந்தவர், ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய காதலர்,
அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் இந்த நேரத்திலேயே உனது நோயை குணப்படுத்தி விடுவான். இது ஒரு தேர்வு. இரண்டாவது, நான் உனக்கு ஒரு தேர்வை தருகிறேன். இந்த நோயோடு நீ வாழ்ந்து கொண்டால், இந்த நோயை நீ தாங்கிக் கொண்டால், வலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கிறதே, நீ எதை தேர்வு செய்கிறாய்? நாம இருந்தால் முதலில் இந்த உலகத்தில் இந்த நோய் குணமாகிக் கொள்ளட்டும், இந்த ஆரோக்கியத்தை கொண்டு நான் இபாதத்து செய்து சொர்க்கத்தை அடைந்து கொள்கிறேன். உடனே அந்த நபி தோழி சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நோய் எனது உடம்பிலேயே இருக்கட்டும், நான் சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். சொர்க்கத்திற்காக வேண்டி வலிப்பு நோயிலே நடு ரோட்டிலே விழுந்து அவமானப்பட நான் தயார், ஆனால் அந்த சொர்க்கம் எனக்கு போதும் அல்லாஹ்வின் தூதரே. அகபாவினுடைய உடன்படிக்கை என்று சொல்லப்படும் இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளோடு செய்து கொண்ட மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை. இஸ்லாம் முழு உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்கிறதே, ஆனால் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் மதீனாவிற்கு அழைத்துச் செல்வதற்கு முன்னால், ஆட்சியாளனாக அல்லாஹ்வின் தூதரை மாற்றுவதற்கு முன்னால், இந்த அகபாவினுடைய உடன்படிக்கைக்கு பின்னால் தான் இஸ்லாம் எழுச்சி பெற ஆரம்பித்தது. மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த அகபாவினுடைய உடன்படிக்கையில் மதீனத்து அன்சாரி நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்வதற்காக வேண்டி வந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழர் எழுந்திருப்பார். எழுந்து சொல்வார், நாம் யாரை நமது நாட்டிற்கு அழைத்து செல்ல போகிறோம் தெரியுமா? இவரை நாம் அழைத்து செல்ல போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் மதீனாவாசிகளாகிய நாம் இவரை அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். என்னவென்றால், இவரை நாம் அழைத்து சென்றால் கருப்பர்கள் எமது எதிரிகளாக மாறுவார்கள், வெள்ளையர்கள் எமது எதிரிகளாக மாறுவார்கள், சிவப்பர்கள் நமது எதிரிகளாக மாறுவார்கள், அரபுகள் நமது எதிரிகளாக மாறுவார்கள், துவாயிஃப் வாசிகள் நமது எதிரிகளாக மாறுவார்கள், ஹுனைன் வாசிகள் நமது எதிரிகளாக மாறுவார்கள், மக்காவினுடைய யூதர்கள் நமது எதிரிகளாக மாறுவார்கள், மதீனாவினுடைய யூதர்கள் நமது எதிரிகளாக மாறுவார்கள், மதீனாவினுடைய முனாஃபிகீன்கள் நமது எதிரிகளாக மாறுவார்கள், மதீனாவினுடைய சிலை வணங்கிகள் நமது எதிரிகளாக மாறுவார்கள், மதீனாவிற்கு தூரமாக இருக்கக்கூடிய தபூக்கினுடைய வாசிகள் நமது எதிரிகளாக மாறுவார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அழைத்து செல்வதினால் முழு எதிரிகளையும் நாம் பார்க்க வேண்டும், முழு எதிரிகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். நமது தாயை விட, நமது மனைவியை விட, நமது குழந்தைகளை விட, நமது சொத்தை விட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பாதுகாப்போம் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் ஒப்பந்தம் கொடுக்கலாம். ஆர்வ கோளாறினால், ஆர்வத்தினுடைய முதிர்ச்சியினால் ரசூலுல்லாஹ் நமது நாட்டிற்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதரை அழைத்து சென்றதற்கு பிறகு வரக்கூடிய எதிரிகளிடத்தில் அல்லாஹ்வின் தூதரை நாம் விட்டு விடுவோமே, ஆனால் இப்பொழுதே இந்த அகபாவினுடைய இருளிலேயே அல்லாஹ்வின் தூதரை விட்டுவிட்டு நாம் மதீனாவிற்கு செல்லலாம். இப்பொழுது முழு மதீனத்து அன்சாரிகள் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் வருகிறார்கள். வந்து கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இப்பொழுது அகபத்துல் ஊலா, முதல் உடன்படிக்கையை உங்கள் கரத்தில் நாங்கள் எடுக்கப் போகிறோம். இந்த உடன்படிக்கையை நாங்கள் எடுப்பதினால் ஒரு கால் எங்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் பல நூறு ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் முறிந்துவிடும். அந்த யூதர்கள் எங்கள் எதிரியாக மாறுவார்கள். இந்த அரபுகளும் கருப்பர்களும் வெள்ளையர்களும் சிவப்பர்களும் என்று அத்தனை நபர்களும் எங்கள் எதிரியாக மாறப்போகிறார்கள். ஆனால் எங்கள் குழந்தைகளை நாங்கள் பாதுகாப்பதை விட, எங்கள் மனைவிகளின் கற்பை நாங்கள் பாதுகாப்பதை விட, எங்களினுடைய உறவுகளையும் எங்கள் சொத்தையும் நாங்கள் பாதுகாப்பதை விட உங்களையும் உங்கள் உயிரையும் நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ். ஆனால் அதற்கு பகரமாக நீங்கள் எங்களுக்கு எதை தருவீர்கள்? இவ்வளவு இழக்கப் போகிறோம். உண்மையில் இழந்தார்கள், அத்தனையும் இழந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மதீனா வாழ்க்கைக்கு பிறகுதான் யுத்தம் கடமையாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 யுத்தங்களில் தளபதியாக நின்றார். 60க்கும் அதிகமான யுத்தங்களை வழிநடத்தி இருக்கிறார். வாழ்ந்த காலங்களில் எல்லா யுத்தங்களினுடைய ஷஹீதுகளினுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் மக்காவாசிகளை விட மதீனத்து அன்சாரிகள் தான் அதிகமாக இருப்பார்கள். எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் சரி, பத்ரில் இருந்து இறுதியாக நபி மரணிக்கக்கூடிய நேரத்தில் உசாமாவை ரோமுக்கு படையனுப்பி வைப்பார்கள். அந்த யுத்தம் வரை அத்தனை யுத்தங்களிலும் மக்காவாசியை விட மதீனாவாசிகள் தான் அதிகமாக மரணித்திருப்பார்கள்.
அவர்கள் சொன்னதை செய்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன? நாங்கள் எங்கள் மனைவியை இழந்து உங்களை பாதுகாப்போம், எங்கள் குழந்தையை இழந்து பாதுகாப்போம், எங்கள் நாட்டை இழந்து பாதுகாப்போம். அத்தனை எதிரிகளும் எங்களை எதிர்க்க வந்தாலும் உங்களை நாங்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்க மாட்டோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம். ஆனால் அதற்கு நீங்கள் எங்களுக்கு என்ன பரிமாறு செய்வீர்கள், என்ன பரிகாரம் செய்வீர்கள், அதற்கு என்ன பங்களிப்பை நீங்கள் எங்களுக்கு தருவீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்? ஹிலாஃபத் என்று சொன்னாரா? ரோம் ஆட்சி என்று சொன்னாரா? பாரசீகம் ஆட்சி என்று சொன்னாரா? வலகுமுல் ஜன்னah, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை பரிகாரமாக தருவேன். அத்தனை அன்சாரிகளும் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே கரத்தை நீட்டுங்கள், இதோ நாங்கள் சாகுவதற்கு தயார். எங்கள் மனைவி மக்களை விட எந்த எதிரிகள் எங்களை நோக்கி வந்தாலும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம். வலகுமுல் ஜன்னah, சொர்க்கம் உங்களுக்கு என்று சொன்னீர்களா இல்லையா? அந்த ஒரு வார்த்தைக்கு முன்னால் அத்தனையும் நாங்கள் இழக்க தயார். ஏன், எப்படி முடிந்தது? சொர்க்கத்தை பற்றி உணர்ந்ததினால். எமது கண்கள் ஃபஜ்ரில் விழிக்க மறுக்கிறது என்று சொன்னால் இந்த சொர்க்கத்தை பற்றி பேசாததினால், இந்த சொர்க்கத்தை பற்றி எமது உள்ளத்தில் ஆழமாக இறங்காததினால் கல்வியாக இறங்கி இருக்கிறது. அல்லாஹ் எந்த இரண்டாவது கல்வியை நாடுகிறானோ அந்த கல்வியாக எமது உள்ளத்தில் இறங்கவில்லை. இமாம் புகாரி பதிவு செய்கிறார், பத்ரினுடைய மைதானம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒரு தோழர் தம்ரத்தன், காய்ந்த பேரித்தம்பளத்தை பசியினால் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் யுத்தம் ஆரம்பமானவுடன் உணர்ச்சி ஏற்ற வேண்டும் ஒரு தலைவர். உணர்ச்சிகளை தூண்டி யுத்த நேரத்தில் நபித்தோழர்களை அந்த யுத்த களத்தில் போய் பங்கு வைக்க வேண்டும், நபித்தோழர்களை அந்த யுத்த களத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அந்த நபித்தோழர் ஓரமாக நின்று கொண்டு பேரித்தம்பளங்களை பசியினால் சாப்பிடுகிறார். ஒரு சின்ன ஒரு பையில பேரித்தம்பளத்தை போட்டுக்கிட்டே, யுத்த காலத்தில் எல்லாம் அப்படித்தான் தங்களினுடைய இடுப்புகளில் அந்த பேரித்தம்பையை வைத்துக் கொள்வார்கள். பசிக்கும் பொழுது யுத்த நேரத்திலேயே சாப்பிட்டுக் கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் அந்த நபித்தோழர் பசியின் காரணமாக ஒரு நிழலிலே அமர்ந்து கொண்டு பேரித்தம்பளத்தை சாப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் மூல ஆரம்பித்தவுடன் நபித்தோழர்களை பார்த்து சப்தமாக சொன்னார்கள், வஸாரிஉ இலா ஜன்னத்தின் மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பின் பக்கம், ஐயோ வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். யார் இந்த பத்ரினுடைய யுத்தத்தில் குதித்து ஷஹீதாகுவார்களோ அல்லாஹ் வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் என்ற அந்த வாக்குறுதியை அந்த வேதத்தினுடைய வசனத்தை ஓத ஆரம்பித்தவுடன் அந்த நபித்தோழர் கேட்கிறார், பஹ் பஹ் யா ரசூலல்லாஹ், அவ்வளவு விசாலமானதா யா ரசூலல்லாஹ்? சொர்க்கத்தினுடைய விசாலம் என்பது வானம் பூமியை விட மேன்மையானதா? ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் என்பது வானம் பூமியை விட அகலமானதா? அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த சொர்க்கத்தில் மரணித்தால் எனக்கும் அந்த வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கம் கிடைக்குமா? ஆம், அல்லாஹ் உனக்கும் தருவான். அந்த நபித்தோழர் இமாம் புகாரி இப்படி பதிவு செய்கிறார். எப்படி முடிந்தது? ஏன் எம்மால் முடியவில்லை? என்னால் முடியவில்லை. எமது உள்ளங்களில் இது பேசப்படவில்லை. உணர்வுகளை தூண்டக்கூடிய தலைப்பாக இருந்தால் நாம் உட்பட அதிகமாக கூடுகிறோம், அதிகமாக கேட்கிறோம். ஆனால் எமது சிந்தனைகளையும் எமது இபாதத்தையும் எமது வழிமுறைகளையும் தீர்மானிக்கக்கூடிய இந்த சொர்க்கம், நரகம், ஷைத்தானின் சூழ்ச்சிகள், உள்ளத்தை கட்டுப்படுத்துதல், உள்ளத்தினுடைய மோகத்தை அழித்தல், உலகத்தினுடைய ஆசையை குறைத்தல், உண்மை பேசுதல், பொய்யை விட்டு தவிர்ந்து கொள்ளுதல், இந்த தலைப்பை எல்லாம் கேட்டாலே ஒரு அலர்ஜியாக இருக்கிறது. அப்படித்தானே? இந்த தலைப்புகள் எல்லாம் பார்த்தாலே ஒரு அலர்ஜியாக இருக்கிறது. என்ன ஒரு தலைப்பு! இதெல்லாம் நாங்க ரொம்ப கற்று குடித்து கொண்டோம், கரைத்து குடித்து விழுங்கி விட்டோம். அந்த நபித்தோழரினுடைய சொர்க்கம் இறங்கிவிட்டால், சொர்க்கத்தினுடைய உண்மை உணர்ந்து விட்டதினால் அந்த நபித்தோழர் சொல்கிறார், அந்த பேரித்தம்பளையினுடைய அந்த பையை தூக்கி எறிகிறார். சொல்லப்படும் அந்த ஹதீஸில் தூக்கி எறிவார், சொல்வார், இந்த பேரித்தம்பளத்தினுடைய பழங்களை சாப்பிடுவதற்கு ஒரு நேரம் தேவைப்படும். ஒரு 5 நிமிடம் தேவைப்படலாம், ஒரு 10 நிமிடம் தேவைப்படலாம். அந்த நபித்தோழர் சொல்வார், இந்த யுத்தத்தில் ஷஹீதானால் சொர்க்கம் என்ற அந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு இந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடுவதற்கு தேவையான அந்த நேரம் கூட தூருல் வக்த், இந்த உலகத்தில் நீளமான நேரமாக இருக்கிறது, அந்த நேரமும் எனக்கு வேண்டாம், நேரடியாக நான் சொர்க்கம் நுழைகிறேன் என்பதாக உடனே அந்த நபித்தோழர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரினுடைய யுத்தத்தில் சொல்வார்கள், லஹிகல்லாஹ், அல்லாஹ் சிரிக்குகிறான் ஒருவனை பார்த்து. லஹிகல்லாஹு லிரஜுலின், ஒரு நபரை பார்த்து அல்லாஹ் சிரிக்குகிறான். அவன் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா?
யுத்தகலத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் வெறும் கையை கொண்டு யுத்தம் செய்து ஷஹீதாகி சொர்க்கம் நுழைகிறானா இல்லையா? அவனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட அந்த நபி தோழர், அல்லாஹ்வின் தூதரே, ஆயுதம் இல்லாமல் யுத்தகலத்திற்கு சென்று ஷஹீதானால் அல்லாஹ் சிரிக்கிறானா? அந்த ஹதீஸில் வரும், தனது வாளை அப்படி உடைப்பார், உடைத்துவிட்டு தனது கவசத்தை தூக்கி எறிந்து விட்டு உள்ளே செல்வார். ஆம், நான் ஷஹீதாக வேண்டும், நான் சொர்க்கம் நுழையும் பொழுது என்னை பார்த்து அல்லாஹ் சிரிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். பாதலாளே அன்பு சகோதரர்களே, இந்த தலைப்பு என்பது எமது ஈமானை தர்பியத்துப்படுத்தக்கூடியது, எமது சிந்தனைகளை விழிக்க வைக்கக்கூடியது, எம்மையும் அந்த சொர்க்கத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடியது. எந்த சொர்க்கத்தை நாம் நம்பி இருக்கிறோமோ அந்த சொர்க்கத்தின் பக்கம் எமது கால்களையும் எமது நடத்தைகளையும் விரைவாக கொண்டு செல்ல வேண்டுமையானால், சொர்க்கத்திற்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் என்ற ஒரு பெயர் நமக்கு வேண்டுமையானால், இதை பற்றி உண்டான இன்பங்கள் அதிகம் பேசப்பட வேண்டும். அந்த சொர்க்கம் பற்றி உண்டான இன்பங்களும் அந்த சொர்க்கத்தினுடைய நியாமத்துகளும் பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமாக எமது உள்ளத்தில் இறங்க ஆரம்பித்து விட்டால், இந்த உலகத்தில் பாவங்கள் மாத்திரமல்ல, தேவையில்லாத விஷயத்தில் கூட, ஏன் சில நேரங்களில் தேவையுடைய விஷயத்தில் கூட நாம் நமது நேரத்தை அளிக்க மாட்டோம். அந்த சொர்க்கத்தின் பக்கம் எமது கால்களை விரைவாக நடத்தி செல்வோம். அந்த அடிப்படையில் தான் எம்மையும் எவ்வாறு அந்த மக்காவாசிகளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்தை பற்றி பேசி உறுதிமிக்க இளைஞர்களாக மாற்றினார்களோ, ஈமானிய வீரர்களாக உருவாக்கினார்களோ, பத்ரில் நிற்பதற்கு முன்னால் இதே இந்த சொர்க்கத்தை பற்றி தான் அல்லாஹ்வின் தூதர் யுத்தம் மூடும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை என்ன? இதோ உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் தெரிகிறது, இதோ உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் இருக்கிறது. உஹதினுடைய மைதானத்திற்கு பின்னால் இருந்து கொண்டு சொர்க்கத்தை நான் பார்க்கிறேன், உஹது மைதானத்திற்கு முன்னால் நின்று கொண்டு சொர்க்கத்தை நான் முகருகிறேன். ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையில் மரத்திற்கு கீழே யார் எனது கையிலே பையத்து செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். யார் இந்த பத்ரினுடைய மைதானத்தில் கலந்து கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான். யாரெல்லாம் உஹதினுடைய மைதானத்தில் ஷஹீதானார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். கடலிலே எனது மரணத்திற்கு பிறகு எனது உம்மத்திலே முதன்மையாக கடலிலே ஜிஹாதிற்காக வேண்டி பயணம் செய்வார்கள். யாரெல்லாம் அந்த கடல் ஜிஹாதிலே கலந்து கொள்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஜிஹாதினுடைய பின்னணியாக இந்த உம்மத்தை வீரமிக்க உம்மத்தாக மாற்றினார்கள். உணர்ச்சிகளை தூண்டி அல்ல, உணர்வுகளை தூண்டி அல்ல, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பேசி அந்த சொர்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய விதத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி ஆரம்பிக்கக்கூடிய விதத்தை பாருங்கள். குர்ஆனில் பல இடங்களில் நான் சொல்லிவிட்டேன். 26வது ஜுஸுவில் இருந்து நீங்கள் படித்து பார்த்தால் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பான். இமாம் புகாரி 3244வது செய்தியாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் கூறியதாக ஹதீஸில் 2 ஹதீஸுகள் உண்டு. ஒன்று ஹதீசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்றொன்று ஹதீசுல் குதுசி என்று சொல்லப்படும். ஹதீசு நபி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் பேசுவார்கள், ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். ஹதீஸுல் குதுசி என்று சொன்னால் கால் அல்லாஹ், அல்லாஹ் பேசுவான். அந்த வார்த்தை யார் பேசிய வார்த்தை? கால் அல்லாஹ். எவ்வாறு குர்ஆனும் வகி ஹதீஸும் வகி. ஹதீஸில் 2 விதமான ஹதீஸுகள் உண்டு. ஒன்று நான் ஒரு கல்விக்காக வேண்டி சொல்லித் தருகிறேன். ஒன்று ரசூலுல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக ஆரம்பிப்பார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஈமானு பித்உ என்பதாக ஆரம்பிப்பார்கள். கால ரசூலுல்லாஹ் இன்னமல் அமாலு பின்னியாத் என்பதாக ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹ் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் கூறினார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸுகள். இனி ஒரு ஹதீஸ் உண்டு. அந்த ஹதீஸை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் தெரியுமா? கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் என்னோடு பேசினான், அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் கூறுவதை கேட்டு நான் உங்களுக்கு கூறுகிறேன். இந்த ஹதீஸிற்கு கால் அல்லாஹ் என்றுதான் வருமே தவிர கால ரசூலுல்லாஹ் என்று வராதே. அந்த ஹதீஸுகள் எல்லாம் கால ரசூலுல்லாஹ் என்று வந்தால் ஹதீசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் அல்லாஹ் என்று வந்தால் ஹதீசுல் குதுசி என்று சொல்லப்படும். இந்த சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய ஹதீஸும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். ஹதீசுல் குதுசி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள். அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய விதத்தை பாருங்கள். அஅதத்து
நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். லிஇபாதி, எனது அடிமைகளுக்கு, எனது அடிமைகளுக்கு, அஸ்ஸாலிஹீன், எனது அடிமைகளிலேயே மிகவும் சிறந்த நல்ல அடியார்களுக்கு நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பிபஷர், எந்த கண்ணும் பார்த்திராத குளிர்ச்சிகளை எல்லாம், எந்த காதுகளும் கேட்டிராத இன்பங்களை எல்லாம், எந்த இதயங்களும் சிந்தித்து கூட பார்த்திராத மிக உயர்ந்த உலகத்தை நான் சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வக்ரஉ இன் ஷிஅ்தும், அந்த சொர்க்கத்தின் இன்பத்தை நீங்கள் உணர வேண்டுமையானால் சூரா சஜிதாவினுடைய இந்த வசனத்தை ஓதி பாருங்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்களினுடைய நற்கூலியின் காரணமாக, அவர்கள் சிறந்த மூமினாக வாழ்ந்ததின் காரணமாக எந்த ஒரு உள்ளமும் கூட யோசிக்காத அளவிற்கு ஒரு உலகத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். என்ன, இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நாம் கற்பனை செய்வோமோ, எப்படியெல்லாம் நாம் கற்பனையில் வாழுகிறோமோ, எந்தெந்த இன்பங்களை எல்லாம் எம்மால் முடிந்த அளவிற்கு நீங்கள் கற்பனை செய்யுங்கள். எம்மால் முடிந்த அளவிற்கு சொர்க்கத்தை பற்றி உணர்வதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும். மாலா ஐனுன் ரஅத், அந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை எந்த கண்ணும் இதுவரை பார்த்ததில்லை. வலா உதுனுன் சமிஅத், அந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை எந்த காதும் இதுவரை கேட்டதில்லை. வலா பஷர லிகல்பின், எந்த ஒரு ஆத்மாவும் உள்ளத்தால் கூட நினைத்து முடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை வைத்திருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார்கள். இது சொர்க்கத்தை பற்றி வரக்கூடிய முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ், அந்த சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் அனுப்பும் பொழுது, இதிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். சொர்க்கத்திற்கு நுழையும் பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய உணவுகள், அந்த சொர்க்கத்தினுடைய குடிபானங்கள், அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகைகள், அந்த சொர்க்கத்தினுடைய ஹூர் பெண்கள், அந்த சொர்க்கத்தில் பணிவிடை செய்யக்கூடிய குழந்தைகள் என்ற அல்லாஹ் அத்தனை விஷயங்களையும் இந்த இடத்தில் பேசுவான். அதில் முதன்மையாக அந்த சொர்க்கத்திற்குள் முதலாவதாக யார் நுழைகிறார்களோ, நாம் எல்லாம் எவ்வாறு இந்த உலகத்தில் விஐபியும் விவிஐபி என்பதாகவெல்லாம் சாதாரண நபர், மிகவும் உயர்ந்த நபர் என்பதாக எவ்வாறு நாம் பிரித்து வைத்திருக்கிறோமோ, அதே போன்றுதான் நாளைக்கு மறுமையிலும் இந்த சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறார். நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம் மாலுன், பொருளாதாரத்தை கொண்டு, அதாவது ஜமால், அழகை கொண்டு, அல்லது பரம்பரையினுடைய அந்த பாரம்பரியம், அரசியல் என்ற இந்த காரணங்களை கொண்டு நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இவர் உயர்ந்தவர், இவர் அவரை விட உயர்ந்தவர், இவர் இந்த வாயிலோடி வர வேண்டும், இவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், இவர் சாதாரணமானவர் என்பதாக நாம் எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறோம். அதே போன்றுதான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அந்த சொர்க்கத்திற்கு அனுப்பும் பொழுதும் இந்த பிரிவினையை ஏற்படுத்துவான். ஆனால் அந்த பிரிவினையில் பொருட்கள் பார்க்கப்படாது, அந்த பிரிவினையில் செல்வங்கள் பார்க்கப்படாது, அந்த பிரிவினையில் கருப்பர் என்ற ஒரு நிறம் பார்க்கப்படாது. அந்த பிரிவினையில் பார்க்கப்பட போவதெல்லாம் யார் சிறந்த அடிமைகளாக அல்லாஹ்வுக்கு வாழ்ந்தார்கள், யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை முதன்மையாக யார் பின்பற்றினார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யார் முதன்மையாக நின்று பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பார்ப்பான். அப்படி நாளைக்கு முதன்மையாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள், அவர்களினுடைய முகங்கள் எவ்வாறு இருக்கும், அவர்கள் நுழையக்கூடிய விதங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். وعن أبي هريرة رضي الله تعالى عنه أول زمرة يدخلون الجنة على صورة القمر ليلة البدر. நாளைக்கு மறுமையில் அவ்வலு ஜும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னah, சொர்க்கத்தின் நுழையக்கூடிய அந்த முதல் கூட்டத்தார்கள், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், அல்லாஹ் சூரா வாக்கியாவில் சொல்வான், சொர்க்கவாசிகளிலேயே முந்தியவர்கள் உலாயிக ஹுமுல் முகர்ரபூன், அந்த முந்தியவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், உயர்ந்த சொர்க்கத்திற்கு அருகாமையில் அவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள் என்பதாக சொர்க்கவாசிகளிலேயே அல்லாஹ் தரத்தை வைத்திருக்கிறான். அந்த தரத்திலேயே மிக முதன்மையானவர்கள் யார் முதன்மையாக சொர்க்கம் நுழைவார்களோ, இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமினாக படைப்பது ஒரு இபாதத். நம்ம எல்லாம் முஃமினாக படைத்ததே ஒரு நிஅமத், ஒரு அருள் கொடை. அந்த மூமின்களிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமுதாயமாக அல்லாஹ் படைத்தது அதைவிட ஒரு பெரிய ஒரு நிஅமத்.
காரணம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் ஆஹரூனல் அவ்வலூன், நாம் தாம் பிந்தியவர்கள், ஆனால் சொர்க்கம் நுழைபவர்களில் நாம் தாம் முதன்மையானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தினுடைய வாயிலை முதலாவதாக திறப்பேன். அந்த சொர்க்கத்தினுடைய வாயிலை நான் தட்டுவேன். அப்பொழுது அந்த இடத்திலிருந்து கேட்கப்படும், மன் அன்த, அந்த வானவர் கேட்பார், அந்த சொர்க்கத்தினுடைய வாயிலை பாதுகாக்கக்கூடிய அந்த வானவர், நான் தான் அந்த சொர்க்கத்தினுடைய வாயிலை முதலாவதாக தட்டுவேன். அப்பொழுது அந்த வானவர் கேட்பார், மன் அன்த, நீங்கள் யார் என்பதாக கேட்பார். நான் சொல்வேன், அன முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த வானவர் சொல்வார், உங்களினுடைய பெயரை கேட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்தை திறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அல்லாஹ் அக்பர். இப்ப சொர்க்கத்திற்குள் பல சமுதாயங்கள், மூசாவின் சமுதாயம், ஈசாவின் சமுதாயம் என்று அல்லாஹ் பல கூட்டங்களை படைத்திருக்கலாம். அவர்களில் முதன்மையாக பல நபிமார்கள் இருக்கிறார்கள். தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், எந்த நபிமார்களுக்கு மத்தியிலும் நாம் வேற்றுமையை ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அல்லாஹ் வேற்றுமையை வைத்திருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வுகளை வைத்திருக்கிறான். தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், சில நபிமார்களை விட சில நபிமார்களினுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சூரா பக்ராவினுடைய 3வது ஜுஸ்வில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருந்தாலும் சொர்க்கத்தை திறக்கக்கூடிய முதல் நபராக அல்லாஹ் அவரை தான் தேர்ந்தெடுத்தான். இறுதி சமுதாயமாக நாங்கள் இருந்தாலும் சொர்க்கத்திற்குள் கால் வைக்கக்கூடிய முதல் சமுதாயமாக அல்லாஹ் எம்மை தான் தேர்ந்தெடுத்தான். அந்த நமது சமுதாயத்தில் முதல் கூட்டமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்களை சொர்க்கம் நுழைய வைப்பான். அவர்களினுடைய எண்ணிக்கை என்ன, அதையும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். பின்னால் நான் அவர்களினுடைய எண்ணிக்கையை பற்றி பேசுகிறேன். அந்த முதலாவதாக அவ்வலு சும்ரத்தின் யதுஹுலூனல் ஜன்னா, சொர்க்கத்தில் முதலாவதாக நுழையக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அலா சூரத்தில் கமரி லைலத்தல் பத்ர், அவர்களினுடைய முகங்கள் எல்லாம் 14ஆம் இரவு சந்திரனை போன்று அல்லாஹ் மாற்றி இருப்பானாம். அவர்களுடைய முகங்களை எல்லாம் கருப்பாக இருக்கலாம், தழும்புகள் இருக்கலாம், அருவருப்பாக இருக்கலாம். நாம் எந்த முகத்தில் வாழ்ந்தாலும் சரி, நாளைக்கு மறுமையில் முதலாவதாக யார் சொர்க்கத்திற்குள் கால் வைக்கிறார்களோ, முதல் கூட்டமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முதன்மையானவர்களாக அந்த சொர்க்கத்திற்குள் யார் நுழைய போகிறார்களோ அவர்களினுடைய முகங்களை அல்லாஹ் எவ்வாறு மாற்றுவான் என்று சொன்னால், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து அல்லாஹ் ஏற்பாடு செய்து விடுவானாம். இன்ஷா அல்லாஹ் நரகம் என்ற அந்த தலைப்பில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நரகவாதிகளை எல்லாம் அந்த நரகத்திற்குள் அல்லாஹ் அனுப்பும் பொழுது ஏதோ இந்த சாதாரண உடம்பில் எல்லாம் அல்லாஹ் அனுப்ப மாட்டானாம். கிட்டத்தட்ட அவர் அமர்ந்தால் பைனல் மக்கத்த வ மதீனா 600 கிலோமீட்டர்களுக்கு அவர் அமர வேண்டும். அந்த அளவிற்கு அவரினுடைய உடம்பை அல்லாஹ் பெருக்க வைப்பானாம். காரணம், அந்த நரகத்தினுடைய நெருப்பை தாங்குவதற்கு. நரகமாக இருந்தாலும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வைத்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதியை நரகத்திற்குள் அனுப்புவதற்கு முன்னால் அந்த நரகத்தினுடைய நெருப்பை தாங்கக்கூடிய அளவிற்கு அவனினுடைய உடம்பை எல்லாம் அல்லாஹ் விகாரமாக ஆக்கி விடுவான். அதே போன்றுதான் சொர்க்கவாதிகள் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவர்களினுடைய உடல்களை எல்லாம் மிக அழகாக ஆக்கி விடுவான். அல்லாஹ்வின் தூதர் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், இன்ஷா அல்லாஹ் நரகவாதிகளினுடைய அந்த நரகத்தை பற்றி பாவிகளின் சிறைச்சாலைகள் என்ற அந்த தலைப்பின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வைத்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதியாக இருந்தால் அவனினுடைய உடம்புகளை எல்லாம் அல்லாஹ் மாற்ற ஆரம்பித்து விடுவான். அவன் அமர ஆரம்பித்தால் கூட பைனல் மக்கத்த வல் மதீனா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவன் அமர வேண்டுமையானால் மக்கா மதீனா ஆகிய இந்த இடைப்பட்ட இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600-650 கிலோமீட்டர்கள் தேவைப்படும் அவன் பிட்டியை வைப்பதற்கு. அந்த அளவிற்கு அவனினுடைய உடலை அல்லாஹ் பெருமையாக ஆக்குவானாம், பெருத்ததாக ஆக்குவானாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவனினுடைய ஒரு பல் என்பது உஹது மலையினுடைய அளவுக்கு அல்லாஹ் அவனினுடைய ஒரு பல்லை மாற்றி விடுவானாம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், ஒரே ஒரு பல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஹது மலை அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவானாம். இப்படியெல்லாம் பல ஏற்பாடுகளை செய்து அவனை நரகத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்னாடியே அவன் கரிந்து நாசமாகி விடுவான். அந்த அளவிற்கு நரகத்தினுடைய நெருப்புகள், அதனுடைய விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னாடி பார்க்கலாம். எவ்வாறு அந்த நரகவாசிகளை அந்த நரகத்தினுடைய நெருப்பை தாங்கக்கூடிய அளவிற்கு அவர்களை அல்லாஹ் தயார்படுத்துகிறானோ அதே போன்றுதான் சொர்க்கம் நுழைவதற்கு முன்னால் அவர்களினுடைய முகங்களை எல்லாம் அல்லாஹ் அழகாக மாற்ற ஆரம்பித்து விடுவான். அவர்களினுடைய முடிகளை கூட ஒரு குழந்தைகளுக்கு எவ்வாறு முடி எடுக்குமோ,
ஒரு பிறந்த குழந்தையினுடைய தலையில் எந்த அளவிற்கு மிகவும் லேசான ஒரு முடிகளை அல்லாஹ் வைத்திருப்பானோ அதே போன்று பார்ப்பதற்கு மிக அழகான முடிகளை ஏற்படுத்துவானாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகை பற்றி பேசவே முடியாது, யோசிக்கவே முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிஅராஜில் 3வது வானத்தில் யூசுஃபை பார்த்தேன். முழு உலகத்தினுடைய அழகினுடைய ஒரு பகுதியை, பாதியை அல்லாஹ் யூசுஃபிற்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் எத்தனை பறவைகளை அழகாக பார்க்கிறோமோ, இந்த உலகத்தில் எத்தனை இயற்கைகளை நாம் அழகாக பார்க்கிறோமோ, இந்த உலகத்தில் எத்தனை வளங்களை எல்லாம் நாம் அழகாக பார்க்கிறோமோ, இந்த அத்தனை அழகினுடைய பாதியை அல்லாஹ் யூசுஃபிற்கு கொடுத்தானாம். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு உரித்தான மனிதர்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பை கொடுக்க ஆரம்பித்தவுடன் அவர்களினுடைய உடல் அமைப்புகளை எல்லாம் வானவர்களை கொண்டு அல்லாஹ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிப்பான். அவர்களினுடைய உடல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவர்களினுடைய முகங்கள் மட்டுமே லைலத்துல் பத்ர் 14ஆம் இரவு சந்திரன் எவ்வளவு பொலிவாக இருக்குமோ, ஒரே ஒரு 14ஆம் இரவு சந்திரன் முழு உலகத்திற்கு ஒளி வீசிக் கொண்டிருப்பதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய முகங்களை 14ஆம் இரவு சந்திரனாக மாற்றுவானாம். அவர்களினுடைய தலை முடிகளை எல்லாம் குழந்தையினுடைய தலை முடியை போன்று மிக லேசான முடியாக அல்லாஹ் ஆக்குவானாம். அவர்களினுடைய முகங்களில் எல்லாம் ஏதோ நமக்கு வளர்ந்திருக்கக்கூடிய இந்த முடிகள் எல்லாம் இருக்காது. இந்த உலகத்தில் தான் தாடிகள் எல்லாம் சுன்னா, இந்த உலகத்தில் தான் நபிமார்களினுடைய வழிமுறை. நாளைக்கு மறுமையில், நாளைக்கு அந்த சொர்க்கம் நுழையும் பொழுது இந்த தாடிகள் இல்லாமல் பார்ப்பதற்கே அந்த சொர்க்கத்தினுடைய அழகை கொண்டே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய முகங்களை அழகுபடுத்தி இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அவ்வளு சும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னா அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர். நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் நுழையக்கூடிய அந்த முதல் கூட்டத்தார்களினுடைய முகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 14ஆம் இரவு சந்திரனாக மாற்றுவானாம். சும்மல்லதீன யலூனகும் அலா அஷத்தி கௌகபின் ஸுர்ரிய்யும் மினஸ் ஸமா. அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் எல்லாம் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அல்லாஹ் அழகுடையவர்களாக ஆக்குவான். வலா யபூலூன், அங்கே இந்த சளிகள் இருக்காது. வலா யத்தகவ்வத்தூன், அங்கே இருமல்கள் இருக்காது. வலா யத்தஃபல்லலூன், அங்கே அழுக்குகள் இருக்காது. வலா யம்தஹிதூன், அங்கே சிறுநீர்களோ மலஜலங்களோ இருக்காது. அம்ஷாத்துஹுமுல் ஸஹப், அங்கே அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பாத்திரங்களும் தங்கமாக இருக்கும். அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தலைகளை சீவக்கூடிய அந்த சீப்புகள் கூட அம்ஷாத்துஹுமுல் ஸஹப், அந்த சீப்புகள் கூட தங்கமாக இருக்கும். வரிஷ்ஹுமுல் மிஸ்க், அவர்களினுடைய அந்த சாப்பிடுவார்கள் அந்த சாப்பாடுகள் எல்லாம் அவர்களினுடைய வேர்வையாக வெளியேறும். அந்த வேர்வைகளினுடைய நறுமணங்கள் கூட கஸ்தூரியாக வெளியேறிக் கொண்டே இருக்கும். அதாவது அங்கே அவர்கள் நறுமணங்கள் புகழப்பட்டு கொண்டிருக்கும். அஸ்வாஜுஹும் ஹூருல் ஈன், உள்ளே கால் வைத்தவுடன் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் 2 ஹூர் பெண்களை கொடுப்பான. உள்ளே கால் வைத்தவுடன் அதற்கு பிறகு பல ஆயிரக்கணக்கான ஹூர் பெண்கள். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்து பெண்கள் என்பதாகவே 2 மணி நேரங்கள் பேச வேண்டிய அளவிற்கு ஒரு பெரிய தலைப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு அமர்வில் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அந்த வர்ணனைகளை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய பெண்கள் எவ்வாறு இருப்பார்கள், அவர்களினுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெண்கள் அவர்களை போன்று மாறிவிட்டால் அவர்களுக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் என்பதை எல்லாம் அடுத்த ஒரு அமர்வில் அந்த சொர்க்கத்து ஹூர் பெண்களினுடைய தன்மை என்பதாக பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உள்ளே நுழைய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு 2 ஹூர் பெண்களை அன்பளிப்பாக கொடுப்பான். அலா ஹல்கி ரஜுலின் வாஹிதின், அத்தனை நபர்களும் ஒரே அடிப்படையில் இருப்பார்களாம். எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. உடலாலும் சரி, முகத்தாலும் சரி, உணர்வுகளாலும் சரி. அலா சூரத்தி அபீஹிம் ஆதம 60 திராஅம் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அழகால் யூசுப் நபியினுடைய அழகையும் நீலத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 திராஅம் மினஸ் ஸமா, வானத்தை நோக்கி ஒரு மூங்கிலை நட்டி வைத்தால் 60 முழத்திற்கு ஒரு மூங்கில் வளர்ந்து நின்றால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதே போன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீளமாக இருந்தார்களாம். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலா சூரத்தி அபீஹிம் ஆதம 60 திராஅம் மினஸ் ஸமா. அந்த சொர்க்கம் நுழையக்கூடியவர்களினுடைய நீளம் எவ்வாறு இருக்குமேயானால் 60 முழங்கள் நீளமானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளை உள்ளே அனுப்புவான். வஃபி ரிவாயத்தில் புகாரி வ முஸ்லிம், முஸ்லிம் புகாரி குறித்தான மற்றொரு ரிவாயத்தில் ஆனியத்தஹும் ஃபீஹ ஸஹப், அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாம் தங்கமாக இருக்குமாம். வரிஷ்ஹுமுல் மிஸ்க்,
அவர்களினுடைய வேர்வைகள் எல்லாம் அப்படி தங்கமாக, அப்படி நறுமணங்களாக, கஸ்தூரியாக மணர்ந்து கொண்டிருக்கும். வலி குல்லி வாஹிதின் மின்ஹும் ஸௌஜதான், அவர்களிலே ஒவ்வொருவருக்கும் கால் வைத்தவுடன் 2 ஹூர் பெண்களை அல்லாஹ் கொடுப்பான். லா இக்திலாஃப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது. வலா தபாஉதுன், எந்த கோபமும் அவர்களுக்கு மத்தியில் இருக்காது. குலூபுஹும் கல்புன் ரஜுலுன் வாஹிதுன், அத்தனை சொர்க்கவாசிகளினுடைய உள்ளங்களும் ஒரே உள்ளமாக அல்லாஹ் வைத்திருப்பானாம். இந்த உலகத்தில் தான் போராமைகள், இந்த உலகத்தில் தான் கபடங்கள், இந்த உலகத்தில் தான் சூரா வாக்கியாவில் அல்லாஹ் இதை பேசுகிறான். அவர்களுக்கு மத்தியில் எந்த கோபத்தையும் நாம் கொண்டு வர மாட்டோம், அவர்களுக்கு மத்தியில் எந்த போராமையையும் நாம் கொண்டு வர மாட்டோம். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த சொர்க்கம் நுழையும் பொழுதே எமது உள்ளங்களை தூய்மைப்படுத்தி, எமது அசுத்தங்களை தூய்மைப்படுத்தி, எமது உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி, எமது உடல்களை அழகுபடுத்தி, எமது உள்ளங்களை அழகுபடுத்தி, எமது நீளங்களை எல்லாம் அழகுபடுத்தி, எமது முகத் தோற்றங்களை எல்லாம் அழகுபடுத்திதான் 14ஆம் இரவு சந்திரனை போன்று முதன்மையானவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். சரி, இந்த முதன்மையானவர்களில் எத்தனை நபர்கள் சொர்க்கம் நுழைவார்கள்? அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களா இல்லையா? சொர்க்கத்தில் பல பல வகைகள் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் கதவுகள் திறக்கப்பட்டவுடன் முதன்மையாக ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் 14ஆம் இரவு சந்திரனை போன்று அழகை கொடுப்பான். அவர்களினுடைய எண்ணிக்கையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 70,000 நபர்கள் மாத்திரம்தான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த முதன்மையாக சொர்க்கம் நுழையக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை 70,000 நபர்கள். நபித்தோழர்கள், நபிமார்கள், அதற்கு பிறகு வந்த தாபிஈன்கள், அதற்கு பிறகு வந்தவர்கள், அவர்களினுடைய இபாதத், அவர்களினுடைய இஹ்லாஸ். அப்படியான நாங்கள் அந்த கூட்டத்தில் ஆக முடியாதா? நாங்களும் அவர்களில் ஒருவர்களாக மாற முடியாதா? 70,000 என்று சொன்னால் நபித்தோழர்களை கணக்கிட்டாலே 70,000 நபர்கள் வந்து விடுவார்களே என்றெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுதே இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வஅத்து ரப்பி, எனது ரப் எனக்கு வாக்கு கொடுத்தான், எனது ரப் எனக்கு வாக்கு கொடுத்தான். நாளைக்கு முதன்மையாக சொர்க்கம் நுழையக்கூடியவர்களினுடைய முகங்களை 14ஆம் இரவு சந்திரனாக பொலிவாக மாற்றி அவர்கள்தான் நாளைக்கு முதல் தகுதியாக, முதல் வகுப்பாக நாம் சொர்க்கம் நுழைய வைப்பேன். அவர்களினுடைய எண்ணிக்கை 70,000 நபர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எமக்கு கொடுத்த தூதர். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பினான். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்துன் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களுக்கு வந்த தூதர் யார் தெரியுமா? மூமின்களின் மீது அளவு கடந்த இரக்கம் வைக்கக்கூடியவர். அல்லாஹ்வின் தூதர் இந்த செய்தியை ஜிப்ரீல் கொண்டு வருகிறார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் சமூகத்தில் முஹம்மது நபியினுடைய சமூகம், மற்ற சமூகம் அல்ல, நபிமார்கள் அல்ல, மூசாவின் சமூகம் அல்ல, வெறும் முஹம்மது நபியினுடைய சமூகத்தில் மட்டும் 70,000 நபர்கள். அவர்களுக்கு அடுத்த தகுதி என்ன? வலா ஹிசாபின் வலா இகாபின். உலகத்தில் நபிமார்கள் கூட விசாரணை கொடுக்க வேண்டும். உலகத்தில் நபிமார்கள் கூட விசாரணை கொடுக்க வேண்டும். இந்த விசாரணை எல்லாம், நபிமார்கள் எல்லாம் விசாரணை என்று சொன்னால் குற்ற விசாரணை அல்ல. நபிமார்களை அல்லாஹ் குற்றப்படுத்துவதற்காக வேண்டி விசாரிக்க மாட்டான். அல்லாஹ் எதற்காக அவர்களை விசாரிப்பான்? அந்த நபிமார்களை பின்பற்றாதவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த முஹம்மது நபியினுடைய சமூகத்தை அந்த இடத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாளைக்கு மறுமையில் அத்தனை நபிமார்களையும் விசாரிப்பானாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், பல்லக்த் கத் பல்லக்த், நான் உங்களுக்கு கொடுத்த செய்தியை உங்களினுடைய சமூகத்தில் நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்களா? இப்பொழுது அந்த நபிமார்கள் சொல்வார்கள், யா ரப், எல்லா செய்திகளையும் நாங்கள் எங்கள் சமூகத்தில் ஒப்படைத்து விட்டோம். இப்பொழுது அந்த நபிமார்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நபிமார்களினுடைய சமூகத்தை அல்லாஹ் அழைப்பான். மூசாவின் சமூகம், ஈசாவின் சமூகம், இந்த உலகத்தில் நாங்கள் அலக்களிக்கப்படலாம், இந்த உலகத்தில் நாங்கள் வேதனைப்படுத்தப்படலாம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எங்களை வைத்திருக்கக்கூடிய இடத்தை பாருங்கள். முஹம்மதின் சமூகமாக, யா உம்மத முஹம்மத், முஹம்மதின் சமூகமாக அல்லாஹ் எம்மை படைத்தானே, முஹம்மதின் சமூகத்தில் உரியவனாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தானே, அல்லாஹ் எங்களுக்கு அந்த சமூகத்தில் பிறந்ததினால் அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அந்த நபிமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் உங்களினுடைய பொறுப்புகளை முழுமையாக செய்தீர்களா? நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தை உங்கள் சமூகத்திற்கு எத்தி வைத்து விட்டீர்களா? நாம் யா ரப்பி, எங்களினுடைய ரப்பே, நீ எங்களுக்கு கொடுத்தாய், அந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் ஒப்படைத்து விட்டோம். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழைப்பான்.
மூசாவின் சமூகம், ஈசாவின் சமூகம், நூஹின் சமூகம், லூத்தின் சமூகம், ஜக்கரியாவின் சமூகம், யாக்கூபின் சமூகம் என்ற எல்லா சமுதாயத்தையும் அல்லாஹ் நிப்பாட்டுவான். நிப்பாட்டி கேட்பான், இந்த மூசா உங்கள் சமூகத்திற்கு வந்தாரா? இந்த நூஹ் உங்கள் சமூகத்திற்கு வந்தாரா? இந்த லூத் உங்கள் சமூகத்திற்கு வந்தாரா? இந்த நபி உங்களை சீர்படுத்தினாரா? இந்த நபி என்னை பற்றி பேசினாரா? இந்த நபி மறுமையை பற்றி உபதேசம் செய்தாரா? அந்த சமூகத்தார்கள் அத்தனை நபர்களும் சொல்வார்கள், அந்த வேதனையிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி, யா அல்லாஹ், மூசா என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது, மூசா எங்கள் சமூகத்திற்கு நபியாக வரவில்லை. யா அல்லாஹ், நூஹ் என்றால் எங்களுக்கு யார் என்று தெரியாது, நூஹின் சமூகம் நூஹை மறுப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மூசாவின் சமூகம் மூசாவை மறுப்பார்கள். யா அல்லாஹ், இந்த நபிமார்கள் எங்களுக்கு வரவில்லை, யா அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்யவில்லை, யா அல்லாஹ் மறுமையை பற்றி பேசவில்லை, யா அல்லாஹ் மூசா போய் சொல்கிறார், யா அல்லாஹ் லூத் போய் சொல்கிறார் என்று அந்த சமூகங்கள் மறுப்பார்களாம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், இப்பொழுது அல்லாஹ் கேட்பானாம் நூஹிடத்தில், அந்த நபிமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த சமூகத்திற்கு சென்றீர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் இந்த சமூகத்திற்கு செல்லவில்லை என்று இந்த சமூகம் சொல்கிறார்கள். உங்களுக்கு வாதாடக்கூடியவர்கள் யார்? உங்களை உண்மைப்படுத்துபவர்கள் யார்? உங்களினுடைய தூதுத்துவத்தை சத்தியப்படுத்துபவர்கள் யார்? இப்பொழுது அந்த நபிமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், முஹம்மது என்ற ஒரு இறை தூதர் இருக்கிறார், அவருக்கு நீ ஒரு சமுதாயத்தை கொடுத்தாய், உம்மத்தே முஹம்மத், முஹம்மதின் சமூகம் என்று அதற்கு பெயர். அந்த சமூகத்தை அழைப்பு கூடிய அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்டுப்பார், நூஹ் அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டாரா? லூத் அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டாரா? மூசாவாகிய நான் இந்த யூதர்களுக்கு அனுப்பப்பட்டேனா என்று அந்த முஹம்மது நபியின் சமூகத்தில் கேள். அல்லாஹ் எம்மை அழைப்பான், கேட்பான், மூசா அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டாரா? நாம் யா அல்லாஹ், மூசா அனுப்பப்பட்டார், லூத் அனுப்பப்பட்டார், நூஹ் அனுப்பப்பட்டார், ஈசா அனுப்பப்பட்டார், எல்லா இறை தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள். அந்த சமூகத்திற்கு அவர்கள் பொய் சொல்கிறார்கள். சமூகம் கேட்பார்கள், நாங்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் மூசாவின் சமூகத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் ஈசாவின் சமூகத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் மறுக்கிறோம், அவர்களுக்கு பின்னால் வந்த இவர்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு நபி அனுப்பப்பட்டார் என்று. அல்லாஹ் கேட்பான், என்ன ஆதாரத்தை வைத்திருக்கிறீர்கள்? நாங்கள் சொல்வோம், கலாமுல்லாஹி ரப்ப வ அஸ்ஸல், கலாமுல்லாஹி ரப்ப வ ஜல். யா அல்லாஹ், நீ ரப், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. உண்மை பேசுபவர்களில் நீதான் மிக சிறந்தவன் யா அல்லாஹ். நீ இறக்கி அந்த குர்ஆனில் பேசினாய், நூஹை நூஹின் சமூகத்திற்கு நான் அனுப்பினேன் என்று பேசினாய், மூசாவை மூசாவின் சமூகத்திற்கு என்று அனுப்பினேன் என்று பேசினாய், இப்ராஹீமை இப்ராஹீமின் சமூகத்திற்கு அனுப்பினேன் என்று பேசினாய். நாங்கள் சொல்லவில்லை, நீ இறக்கிய வேதத்தில் நீ கூறினாய், உன்னை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். நீ அனுப்பினாய் யா அல்லாஹ், மூசாவை அனுப்பினாய் யா அல்லாஹ், நூஹை அனுப்பினாய் யா அல்லாஹ், லூத்தை அனுப்பினாய் யா அல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்வான், ஆம். இந்த சமூகத்தை பார்த்து சொல்வான், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நான் அனுப்பினேன் மூசாவை, நீங்கள் அனுப்பவில்லை என்று பொய் சொல்கிறீர்கள். இது நபிமார்களை அல்லாஹ் விசாரிப்பான். இந்த விசாரணை எல்லாம் உணர்த்துவதற்கு சொல்கிறேன், அந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் விசாரிப்பான். அவர்களினுடைய தனி மதிப்பு அவர்களுக்கு. இந்த உம்மத்தில் அந்த முதன்மையான கூட்டம், முகங்கள் எல்லாம் 14ஆம் இரவு சந்திரனாக சொர்க்கம் நுழைகிறார்களே, வெறும் 70,000 நபர்கள் மாத்திரமே. அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன தெரியுமா? வலா ஹிசாபின் வலா இகாபின். அவர்களை எந்த கேள்வியும் அல்லாஹ் கேட்க மாட்டான். எந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் அவர்களை நிப்பாட்ட மாட்டானாம். யாராக இருந்தாலும் மஹ்ஷரில் நிற்க வேண்டும், யாராக இருந்தாலும் சிராத் என்ற பாலத்தை கடக்க வேண்டும், யாராக இருந்தாலும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு கீழாக விசாரணையில் நிற்க வேண்டும். ஆனால் இந்த 70,000 நபர்கள் மாத்திரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விசாரிக்கவே மாட்டான். கபரிலிருந்து எழுவார்கள், சொர்க்கவாசிகளாக அலங்கரிக்கப்பட்ட அப்படியே சொர்க்கத்திற்கு நுழைய வைக்கப்படுவார்கள். அல்லாஹ் அவர்களை மஹ்ஷர் மைதானத்தில் கூட நிற்க வைத்து அவர்கள் இபாதத்தை கூட அல்லாஹ் சந்தேகப்பட மாட்டான். அவர்களினுடைய இபாதத்தை கூட அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். அவர்களினுடைய நன்மையை கூட அல்லாஹ் சந்தேகிக்கப்பட மாட்டான். இந்த செய்தி ஜிப்ரீல் அறிவித்தவுடன்
அல்லாஹ்வின் தூதர் கண்ணீர் கலங்கி என்ற ஹதீஸில் வரும், அழுது கொண்டு கேட்பார்கள், ஃபஸிதுது யா ரப்பி, யா அல்லாஹ் எனது சமூகத்தை இன்னும் அதிகமாக்கி யா அல்லாஹ், ரொம்ப குறைவாக இருக்கிறது. 70,000 நபர்கள் மட்டுமல்ல, எனது சமூகத்தில் இன்னும் அதிகமாக நீ ஆக்க வேண்டும், எனது சமூகத்தை இன்னும் அதிகமாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், முஹம்மதே உங்கள் கண்களை நான் குளிர்ச்சிப்படுத்துகிறேன், அந்த 70,000 நபர்களில் ஒவ்வொரு நபரும் 70,000 நபர்களை விசாரணை இல்லாமல் முதன்மையாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும். அல்லாஹ் அக்பர். 70,000 × 70,000, ஒரு நபர் 70,000, இவர்கள் தான் முதன்மையாக சொர்க்கம் நுழைய கூடியவர்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் 14ஆம் இரவு சந்திரன். அவர்களிடத்தில் எந்த விசாரணையும் இருக்காது, அவர்களிடத்தில் எந்த ஒரு தண்டனையும் இருக்காது. கடுகளவு கூட அல்லாஹ் மஹ்ஷரில் நிப்பாட்ட மாட்டான், நின்று கொண்டு அல்லாஹ் அவர்களை விசாரிக்க மாட்டான். கபரில் எழுப்பியவுடன் அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்புவான். அவர்கள் 70,000 நபர்கள். அல்லாஹ்வின் தூதர் கரத்தை தூக்கி எழுகிறார், யா அல்லாஹ் எனது உம்மத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக, எமக்கு கொடுத்த தலைவரை பாருங்கள், அல்லாஹ் எமக்கு கொடுத்த தளபதியை பாருங்கள், இந்த உம்மத்து எங்கு சென்று கொண்டிருக்கிறது, யாரை நாங்கள் பின்பற்றுகிறோம், யாரை நாங்கள் தலைவராக எடுத்திருக்கிறோம். என்னை பார்ப்பதற்கு முன்னால், எமது முகத்தை பார்ப்பதற்கு முன்னால் எமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்த அந்த உயர்ந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹ் சொன்னான், 70,000 நபர்களில் ஒவ்வொரு நபருக்கு பின்னாலும் 70,000 நபர்களை இந்த தகுதியோடு நான் அனுப்பி வைப்பேன். அவர்களினுடைய தன்மை என்ன, அதையும் அல்லாஹ்வின் தூதர் கூறினார். ஏதோ சும்மா யதார்த்தமாக இந்த முஹம்மது நபியினுடைய சமூகத்தில் பிறப்பதினால் அல்லாஹ் எல்லாம் அனுப்பி வைத்து விட மாட்டான். அவர்களினுடைய தன்மை என்ன, இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அவர்கள் குறிப்பார்க்க மாட்டார்கள், அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள், அவர்கள் எந்த ஒரு சகுனத்தையும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இறுதியாக 4ஆவதாக சொன்னார்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். எப்படி ஒரு பறவை காலையில் கண் விழித்தவுடன் அல்லாஹ் எனக்கு உணவு தருவான் என்பதாக ஒரு பறவையினுடைய உள்ளம் எவ்வாறு அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருக்கிறதோ அதே போன்று அவர்களினுடைய உள்ளங்கள் அனைத்தும் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்விடத்தில் முழுமையாக தங்களை ஒப்படைத்து விடுவார்கள். தங்களினுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை ஏற்றத்தாழ்வுகளையும் அல்லாஹுவை அவர்கள் பொறுப்பாக்குவார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களை பாதுகாப்பதில் மிக சிறந்தவன் அந்த அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹுவை அவர்கள் உறுதியாக நம்புவதனால் இது சாதாரண நம்பிக்கை அல்ல. எவ்வளவு தௌஹீது பேசினாலும், பல சகோதரிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள், எவ்வளவுதான் தௌஹீது பேசினால் கூட ஒரு சிறிய குழந்தைக்கு ஒரு நோய் வந்து விட்டால் எந்த அளவிற்கு மனதால் பலகீனம் அடைந்து விடுகிறார்கள். சர்வ சாதாரணமாக அல்லாஹுவை எல்லாம் திட்டுகிறார்களாம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சர்வ சாதாரணமாக தர்காக்களில் எல்லாம் எவ்வளவு தௌஹீது பேசினால் கூட சர்வ சாதாரணமாக இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுனாலதான் நம்ம வீட்டுக்கு முசீபத்து வந்துட்டு, தௌஹீத்வாதி பேசுகிறார், யாரோ பேசவில்லை, தௌஹீத்வாதியினுடைய உம்மா பேசுகிறார், தௌஹீத்வாதியினுடைய மனைவி பேசுகிறார், தௌஹீத்வாதியினுடைய அக்கா பேசுகிறார். அவளும் தௌஹீது பள்ளியிலே முதன்மையாக நின்று முதல் சஃபிலே நின்று கொண்டு முகத்தை மறைக்காமல் ஹிஜாபை அணியக்கூடிய நானும் தௌஹீதுவாதி யோக்கியமானவர்கள் என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு தடங்கள் வரும் பொழுது அந்த தர்காவுக்கு போனா என்ன, அவங்க சொன்னது கரெக்டா தான் இருக்குமோ, நேத்து இவன் நம்ம முகத்துல முடிச்சிட்டோம் அதனால இப்படி நடந்திருக்குமோ, புதுசா கல்யாணம் முடிச்சு புதுசா மருமக வந்துட்டா எந்த சகுனமும் பார்க்க மாட்டார்கள். வரக்கூடிய எல்லா இழப்புகளும் அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அத்தனை இழப்புகளையும் அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ்வின் மீது அவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள். இந்த ஒரு குணம் மட்டும்தான் அவர்களை விசாரணை இல்லாமல் தண்டனை இல்லாமல் அவர்களை சொர்க்கம் நுழைய வைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சொர்க்கத்துல கால வச்சாச்சு, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளே நுழைந்து விட்டார்கள். நரகவாசிகள் எல்லாம் நரகத்திற்கு நுழைந்தவுடன் இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாடு செய்வானாம். எந்த அளவிற்கு அந்த ஏற்பாடு இருக்கும் என்று சொன்னால், இதா தஹல அஹ்லுல் ஜன்னஹ் அல் ஜன்னத்தை யுனாதி முனாதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், வன் அபி சயீத் வ அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல அஹ்லுல் ஜன்னஹ், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் கால் வைத்து விட்டால், யுனாதி முனாதா, இப்பொழுது அந்த சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஒரு அழைப்பாளரை அழைப்பு கொடுப்பானாம். சொர்க்கவாசிகளே என்று அந்த அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பார். இன்னலக்கும் அன் தஹ்யவ் ஃபல, அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள், நரகவாசிகள் நரகம் நுழைந்து விடுவார்கள். இப்பொழுது அந்த சொர்க்கவாசிகளை இப்பொழுது ஒரு வானவர் அழைப்பு கொடுப்பார், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே,
அதே போன்று நரகவாசிகளுக்கு அந்த நரகத்தின் காவலர் அழைப்பு கொடுப்பார், யா அஹ்லன்னார், நரகவாசிகளே என்பதாக 2 பக்கமும் அழைப்பு கொடுக்கப்படும். ஒரு ஆட்டினுடைய உருவத்தில் அல்லாஹ் மரணத்தை கொண்டு வருவான். ஒரு ஆட்டினுடைய உடலில் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாம். இப்பொழுது அந்த வானவர் சொல்வார், சொர்க்கவாசிகளே பாருங்கள், நரகவாசிகளே பாருங்கள் என்ற அந்த ஆட்டை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் அறுக்கப்படுமாம். இமாம் புகாரி, முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அறுத்து முடித்தவுடன் இப்பொழுது சொல்லப்படும், இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, சொர்க்கவாசிகளே இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருங்கள், சொர்க்கவாசிகளே இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருங்கள், நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள். நரகவாசிகளே மரணம் மரணித்து விட்டதே, இந்த நரகத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருங்கள் என்பதாக நாளைக்கு மறுமையில் அந்த சொர்க்கத்திற்குள் கால் வைத்தவுடன் எவ்வளவுதான் அந்த சொர்க்கத்தை நம்பியிருந்தாலும் சொர்க்கவாசிகளுக்கு ஒரு சிறிய மன அழுத்தம் வந்து விடுமா. இந்த இன்பத்தை பார்த்தவுடன், அந்த கூடாரங்களை பார்த்தவுடன், அந்த ரப்பினுடைய அந்த நுஸ்ஸுலம் மின் கஃபூருர் ரஹீம், விருந்து கொடுப்பவன் அல்லாஹ் சொல்கிறான், நான் விருந்து கொடுக்கிறேன் அந்த சொர்க்கத்தில், நான் அந்த சொர்க்கத்தில் விருந்து கொடுக்கிறேன், எனது அடிமைகளுக்காக வேண்டி நான் அவர்களுக்கு விருந்து கொடுப்பேன். அந்த விருந்துகளை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தவுடன் சின்ன ஒரு சந்தேகம் வந்து விடுமாம், நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் நாம் இருப்போமா? இதே போன்றுதானே உலகத்தில் சில இன்பங்களை நாம் பார்த்தோம். மரணம் என்று ஒன்று வந்து அந்த நமது இன்பங்களை துண்டித்து விட்டதே. நாம் இப்பொழுது சொர்க்கம் நுழைந்து விட்டோமே, இந்த சொர்க்கத்தை விட்டு நம்மை யாராவது வெளியாக்கி விட்டால், இந்த இன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து விட்டால், இந்த இன்பங்களை எல்லாம் சிறிது காலத்திற்கு பிறகு நம்மை கண்களை விட்டோம் மறைந்து விட்டால், இந்த இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் வயது தளர்ந்து விட்டால், இந்த இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் நோய் வந்து விட்டால் என்பதாக ஒரு சிறிய ஒரு மன அழுத்தம், அந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் மகிழ்ச்சியும் மற்றொரு இடத்தில் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் வர ஆரம்பித்தவுடன் இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இதா தஹல அஹ்லுல் ஜன்னah, அந்த சொர்க்கத்தில் கால் வைத்தவுடன் யுனாதி முனாதா, அழைக்கக்கூடிய அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பார், இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, சொர்க்கவாசிகளே நீங்கள் மனம் தளர வேண்டாம், இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாழ்வீர்கள், ஃபலா தமூது அபதா, இதற்கு பிறகு மரணம் இல்லை, மரணம் சாகடிக்கப்பட்டு விட்டது. வ இன்னலக்கும் அன் தஸிஹு, சொர்க்கவாசிகளே இந்த சொர்க்கத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், ஃபலா தஸ்கமு அபதா, நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு எந்த நோயும் உங்களினுடைய உடலை தொட்டு விடாது. வ இன்னலக்கும் அன் தஷிப்பு, சொர்க்கவாசிகளே நீங்கள் இங்கு இளமையாகவே இருப்பீர்கள், ஃபலா தஹ்ரமு அபதா, எந்த நேரத்திலும் உங்களுக்கு முதுமை வந்து விடாது. வ இன்னலக்கும் அன் தன்அமு, சொர்க்கவாசிகளே இந்த நிஅமத் அதிகரித்துக் கொண்டே செல்லும், இந்த நிஅமத்துகள் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். ஃபலா தைஅசு அபதா, இந்த நிஅமத்துகள் குறைந்து விடாது, இந்த சொர்க்கத்தினுடைய அருள்கள் மட்டமாகி விடாது, இந்த சொர்க்கத்தினுடைய நிஅமத்தை அனுபவிப்பதினால் சொர்க்கத்தினுடைய அருள்கள் எந்த சூழ்நிலையிலும் குறைந்து விடாது என்பதாக 4 சுப செய்திகளை அல்லாஹ் கால் வைத்தவுடன் கூறியதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கம் அனுப்பி வைப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். சரி, இது சொர்க்கம் நுழையக்கூடிய அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், வன் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال سأل موسى ربه ما أدنى أهل الجنة منزلة, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், அவரினுடைய அந்த ஆசையை பாருங்கள், யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலேயே சொர்க்கவாசிகளிலேயே மிக மிக தாழ்ந்தவன் யார் யா அல்லாஹ், சொர்க்கவாசிகளிலேயே மிக குறைவானவன் யார் யா அல்லாஹ், கடைசியாக அவனுக்கு கீழே ஒரு சொர்க்கவாசி இருக்கக்கூடாது, அவன்தான் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசி, அவனினுடைய சொர்க்கம் எவ்வாறு இருக்கும்? நாங்கள் நுழையக்கூடிய சொர்க்கம், அல்லாஹ் எமக்காக வேண்டி படைத்த அந்த சொர்க்கத்தை உணர வேண்டுமையானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வர்ணிக்க முடியாததினால் உதாரணமாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு ஒரு சிறிய உதாரணத்தோடு நம்மை பேசுகிறார்கள். 3 ரிவாயத்துகள் இது சம்பந்தமாக வருகிறது. 3 ரிவாயத்துகளுமே கண் கலங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அல்லாஹ் கடைசியாக உள்ளத்தில் கடுகளவு மட்டுமே ஈமான் இருக்கக்கூடிய அந்த நபரை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தை பற்றி
பாவங்கள் செய்யக்கூடிய நேரங்களில் எல்லாம், பாவத்தின் பக்கம் எமது கண்கள் திறக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம், அசிங்கத்தின் பக்கம் எமது கால்கள் நடக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் இந்த ஒரு ஹதீஸை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆபாசத்தை பார்க்க வேண்டும் என்று தோணும் பொழுதெல்லாம் இந்த ஒரு செய்தியை உங்களினுடைய உள்ளங்களை தட்டி நினைத்து பாருங்கள். அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள். மூசா கேட்கிறார், சஅல மூசா, நாம் பயணிக்கக்கூடிய சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அந்த சொர்க்கம் எவ்வளவு உயர்வாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கடைசியாக ஈமானே இல்லாமல், தொழுகையே இல்லாமல், இபாதத்தே இல்லாமல், மிஸ்கால தர்ரத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ், கடுகினுடைய வித்து மட்டுமே உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்த அந்த நபருக்கு அல்லாஹ் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இணை வைத்து விட்டால், என் அன்பு சகோதரியே, கடுகினுடைய வித்தளவிற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பான். இது எந்த சூழ்நிலையில் எவ்வளவு இபாதத்துகளை நாங்கள் செய்தாலும், கடுகளவு நாங்கள் இணை வைத்து விட்டாலும், அத்தனை இபாதத்தும் அல்லாஹ் தனது நபியை பார்த்து சொல்வான், ல இன் அஷ்ரக்த. யாரை பார்த்தல்ல? க என்பது ல இன் அஷ்ரக்த. அரபியில் த என்றால் முன்னாடி இருப்பவரை குறித்து பேசுறது, முஹாதிர் என்று சொல்லப்படும். லிமுன் பாய் அப்படிங்கிறமா இல்லையா, நீ என்று சொல்றோமா இல்லையா தமிழ்ல, அதுக்கு அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை தா. அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தை பாருங்கள், ல இன் அஷ்ரக்த, நபியே நீ இணை வைத்து விட்டால். அல்லாஹ் அக்பர். யாரை அல்லாஹ் பேசுகிறான்? நபியே நீ இணை வைத்து விட்டால், ல யஹ்பதன்ன அமலுக், உன்னுடைய எல்லா அமலையும் நான் அழித்து விடுவேன். சூரா பனி இஸ்ராயீலில் பேசுவான், ஜிப்ரீல் எவ்வளவு மேன்மையானவர், ஜிப்ரீல் எவ்வளவு உயர்வானவர், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடித்தமானவர், அல்லாஹ்வின் வானவ கூட்டத்தினுடைய தலைவர். அந்த ஜிப்ரீலை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இந்த ஜிப்ரீல் தன்னை வணங்க சொன்னால் அவரினுடைய நாடி நரம்புகளை தளர்த்தி நரகத்தில் நான் தள்ளுவேன். அல்லாஹ் அக்பர். இணை வைப்பு என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாவம், இன்றைக்கு சாதாரணமாக மாறிவிட்டது. கோயிலுக்கு செல்வது மாத்திரம் இணை வைப்பல்ல, தர்காவுக்கு செல்வது மாத்திரம் இணை வைப்பல்ல. எது இணை வைப்பு? ஒரு தவறுகள் நடைபெறும் பொழுது, ஒரு சோதனைகள் நடைபெறும் பொழுது, ஒரு இழப்புகள் நடைபெறும் பொழுது, என்ன அல்லாஹ் என்னை கண் திறந்து பார்க்கவில்லை, முடிந்து விட்டது ஈமான். என்ன அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான், முடிந்து விட்டது ஈமான். என்ன அல்லாஹ் இவள் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா என் வீட்டுல ஒரே தர்த்தனியமாக இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், முடிந்து விட்டது ஈமான். நிரந்தர காஃபிர், நிரந்தர நரகம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹ் வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய எந்த பாவத்தை கூட ஒரு கால் மன்னிப்பான். ஆனால் யார் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை கடுகளவு ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துவார்களோ, கத் ஹர்ரமஹுல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். கடுகளவு கூட ஈமானில் குறையில்லாமல், கடுகளவு மட்டுமே ஈமான் இருந்து கடுகளவு கூட அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாத அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த கடைசி சொர்க்கத்தை பற்றி மூசா அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். சஅல மூசா ரப்பு, மூசா தனது ரப்பிடத்தில் கேட்டார், மா அதுனா அஹ்லுல் ஜன்னா மன்சிலத்தன், யா அல்லாஹ் சொர்க்கவாசிகளிலேயே கடைசி தரஜா, கடைசி இருப்பிடத்தினுடைய அளவுகோல் என்ன, கடைசி மனிதனுக்கு நீ கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தின் அளவுகோல் என்ன? அல்லாஹ் சொன்னானா, ஹுவ ரஜுலுன் யுஜீஉ பஅதமா உத்கில அஹ்லுல் ஜன்னா அல் ஜன்னா, நரகத்திலிருந்து கடைசியாக ஒரு நபர் எழுந்து வருவான், அவனை நான் சொல்வேன், யுகாலு லஹு உத்குலுல் ஜன்னா, மனிதனே நீதான் இந்த சொர்க்கத்திற்குள் கடைசியாக நுழைய போகிறாய், நீ நுழைந்து விட்டால் இந்த சொர்க்கம் பூட்டப்படும், அதற்கு பிறகு இந்த சொர்க்கம் இருக்கக்கூடியவரை இந்த சொர்க்கம் திறக்கப்படாது. உதுகுலில் ஜன்னா, நீ சொர்க்கம் நுழைவாயாக, உனக்காக வேண்டி நான் இந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன், நீ உள்ளே நுழைவாயாக என்பதாக அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை காமிப்பான். இது முதல் ரிவாயத். 3 ரிவாயத்துகள். முதல் ரிவாயத், அந்த நபர் எழுந்து வருவான், அல்லாஹ் சொல்வான், இந்த சொர்க்கத்திற்கு நீ நுழைகிறாயா, இந்த சொர்க்கத்திற்கு நீ நுழைகிறாயா, இந்த சொர்க்கம் உனக்கு போதுமா? அதர்தா ஐயகூன லக மிஸ்ல மலிகி மின் முலூகி துன்யா, அந்த நபர் சொல்வான், யா அல்லாஹ் எனக்கு போதும். அல்லாஹ் அடுத்து அவனோடு பேசுவான், அதர்தா ஐயகூன லக மிஸ்ல முல்கி மலிகி மின் குல்கி துன்யா, நீ உலகத்தில் முழு உலகத்தை ஒருவன் சொந்தமாக்கினால், அவன் முழு உலகத்திற்கு ஒருவனை நான் மன்னராக்கினால் அவனுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும். நீ வாழ்ந்த முழு உலகத்தினுடைய மன்னனாக உன்னை ஆக்கி
அந்த அளவுக்கு இந்த சொர்க்கத்தை நான் உனக்கு தந்தால் நீ பொருந்திக் கொள்வாயா? அவன் சொல்வான், ரதீது ரப்பி, யா அல்லாஹ் எனக்கு போதும் யா அல்லாஹ், இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னனா நான் வாழ்ந்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் பைன ஸமா வல் அர்த் மா பைனஹுமா, கிழக்கு மேற்கு வானம் பூமி, அந்த வானம் பூமிக்கு இடைப்பட்ட இடம் என்று அத்தனையும் சேர்த்து ஒரு சொர்க்கமா? அந்த சொர்க்கத்திற்கு நீ என்னை மன்னனாக ஆக்கினாயா? ரதீது யா ரப், நான் பொருந்திக் கொண்டேன் யா அல்லாஹ், எனக்கு போதும் யா அல்லாஹ். ஃபயகூலு லக், அல்லாஹ் மீண்டும் பேசுகிறான். யார் பேசுகிறார்? கடைசி பாவம் செய்து கடைசியாக சொர்க்கம் நுழையக்கூடியவனிடத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுகிறான் பாருங்கள். இப்ப முதன்மையாக சொர்க்கம் நுழைந்து விட்டால், முதன்மையாக சொர்க்கம் நுழைந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நான் பின்னாடி சொல்கிறேன் அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுவான் தெரியுமா? நாம் எப்படி ஒரு குழந்தையை குஞ்சி குஞ்சி பேசுவோம். நாம் எப்படி எனது குழந்தையை தூக்கும் பொழுது, எனது மகளே உனக்கு போதுமா, மகளே சாப்பிடுறியா, மகளே உனக்கு ஏதாச்சும் ஊட்டட்டுமா, மகளே உனக்கு நான் இதை வாங்கி தரட்டுமா, ஒரு பொம்மையை காமிச்சா மகளே இந்த பொம்மை நான் உனக்கு வாங்கி தரட்டுமா, எப்படி நம்ம கொஞ்சுவோம்? இப்படித்தான் அல்லாஹ் கொஞ்சுவான் சொர்க்கத்தில். அல்லாஹ் அக்பர். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். அந்த அடியான் கடைசியாக நரகத்தில் இருந்து வருவான். மூசா கேட்கிறார், கடைசியாக சொர்க்கம் நுழையக்கூடியவனுடைய பாக்கியம் என்ன? அந்த அடியான் கடைசியாக வருவான். அல்லாஹ் சொல்வான், ஒரு சொர்க்கத்தை காமித்து, இந்த சொர்க்கம் உனக்கு நான் தருகிறேன். இந்த சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது தெரியுமா? நீ வாழ்ந்த உலகம், அந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கு கரத்தில் நான் கொடுத்து அவனை மன்னனாக ஆக்கினால் அவனுக்குத்தான் முழு உலகம். இந்த உலகத்தினுடைய வைரம், இந்த உலகத்தினுடைய வைடூரியம், இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அவனுக்கு பணியாளர்கள். அவன் மூச்சு விட்டால் தான் பேச முடியும். அவன் தான் இந்த உலகத்தினுடைய மன்னன் என்று இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? அந்த மாதிரி இந்த சொர்க்கத்தை நான் உனக்கு தார, நீ போதுமா உனக்கு? ரதீது ரப்பி, போதும் யா அல்லாஹ், எனக்கு போதும் யா அல்லாஹ், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம், போதும், இது போதும். அல்லாஹ் மீண்டும் பேசுகிறான். ஃபயகூலு லக ذلك, ஏன் போதுங்கிறாய்? வமிஸ்லுஹு 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 வமிஸ்லுஹு, நீ வாழக்கூடிய அந்த உலகத்தை மாறி, அந்த உலகத்தை மாறி, அந்த உலகத்தை மாறி, அந்த உலகத்தை மாறி, அந்த உலகத்தை மாறி 5 மடங்கு நான் உனக்கு தாரேன். போதுமா? போதுமா? உன் உள்ள சமாதானம் அடையுமா? ரதீது ரப்பி, போதும் யா அல்லாஹ், போதும் யா அல்லாஹ். ஏன் போதுங்கிறாய்? பேச பிடிக்கலையா? ஹாதா லக அஷர், இந்த உலகத்தை மாதிரி 10 தாரே, போதுமா? போதுமா உனக்கு? ரதீது ரப்பி, போதும். ஏன் போதுங்கிறாய்? ஏன் போது கேள், ஏன் போதுங்கிறாய்? ஏன் போதுங்கிறாய்? கேள். ففروا إلى الله يا أيها الإنسان ما غرك بربك الكريم. சங்கையான ரப்பை விட்டு மனிதனை எங்கு செல்கிறாய்? யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா غرك بربك الكريم, உன் சங்கையான ரப்பை விட்டுட்டு எங்க போறாய்? அல்லாஹ் கேக்குறான் சொர்க்கத்து நாளைக்கு மறுமையில. ஏன் போதுங்கிறாய்? உனக்கு ஏன் போதுங்கிறாய்? இன்னும் கேளுன்ட்டு மூசா சொல்கிறார். அல்லாஹ் மூசாவிடத்தில் பேசுகிறான். இதுதான் நான் கடைசியாக சொர்க்கம் அனுப்பக்கூடியவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கம். மூசா அழுது கொண்டே கேட்டார். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா ரப் ஃபஅலாஹும், இப்படியானால் இது கடைசிக்கு இப்படி என்று சொன்னால் அந்த மேல இருக்கிறானே அந்த முதல் கூட்டத்துக்கு நீ அனுப்புறியே, அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் இருக்கும்? அவங்களுக்கு அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொன்னான், மாலா ஐனுன் ரஅத் மூசா, உன்னால் அதை உணர முடியாது. வலா உதுனுன் சமிஅத், உன்னால் அதை கேட்க முடியாது. உனது உள்ளத்தால் நான் எப்படி வர்ணித்தாலும் அது உன்னால் புரிய முடியாது. அல்லாஹு அக்பர். இரண்டாவது ரிவாயத், இது முதல் ரிவாயத். நபி மூசா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إني لأعلم آخر أهل النار خروجا منها وآخر أهل الجنة دخول الجنة. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், நாளைக்கு நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடியவன் நாளைக்கு சொர்க்கத்தில் وآخر أهل الجنة. நபியினுடைய வார்த்தை என்ன? إني لأعلم آخر أهل النار, நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடியவன் وآخر أهل الجنة, சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடியவன்
ரஜுலுன் யஹ்ருஜு மினன் நாரி ஹப்புவன். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், அந்த சொர்க்கத்து அந்த நரகத்தினுடைய அந்த வேதனை, அந்த உடம்புகளில் எல்லாம் காயம், அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னவுடன் அப்படி ஒரு முண்டம் தவழ்ந்து வருவதை போன்ற ஹப்புவன் அந்த நரகத்தை அரித்ததினால் அந்த நரகம். நாம் அதனால் இந்த ஹதீஸை எல்லாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த கடைசி சொர்க்கம் அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், மனிதனே எவ்வாறு நீ அந்த நரக நெருப்பை தாங்க போகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார். இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது அப்ப கடைசியா சொர்க்கம் போனா நமக்கு போதுமா? அப்ப என்ன பாவனாலும் நம்ம செஞ்சு கொள்ளலாமா? எப்பார் நம்மை அந்த நரக நெருப்பால் தாங்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனில் சூரா பக்ராவில், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், மனிதனே அந்த நரக நெருப்பை உனது உடம்பு எவ்வாறு தாங்கும்? மனிதனே அந்த நரக நெருப்பை நீ எவ்வாறு தாங்க போகிறாய்? எப்படி நீ பாவம் செய்ய துணி வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதர் உணர்த்துவதற்காக வேண்டி, அல்லாஹுவை நமக்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி, அந்த சொர்க்கத்தை நமது உள்ளத்தில் இறக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன், கடைசியாக சொர்க்கத்தை நரகத்திலிருந்து வெளியாகுவான், கடைசியாக சொர்க்கம் நுழைவான், ஹபுவன், தவழ்ந்த நிலையில் அந்த நரகத்திலிருந்து வெளியாகுவான். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஹருல் ஹயாத் என்ற ஒரு ஆறை வைத்திருக்கிறான். நம்ம ஊர்ல எப்படி ஆறு ஓடுகிறத மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நஹருல் ஹயாத் என்ற ஒரு ஆறு இருக்கும். கடைசி அந்த யாரெல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கம் போறாங்களோ அல்லாஹ் அவனை தூக்கி அந்த நஹருல் ஹயாத்ல ஒரு முக்குவான். அப்படி முக்கி விட்டால் ஒரு தாமரை மலர்வதை போன்று அவன் சொர்க்கவாசியாக மலர ஆரம்பிப்பான். அவனுடைய உடம்பினுடைய காயங்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த பொலிவை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அந்த முகத்தினுடைய ஆரோக்கியத்தை, தெளிவை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தயார்படுத்துவான். அந்த நஹருல் ஹயாத்தில் மூழ்கடித்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, மனிதனே நீ சொர்க்கம் நுழைவாயாக. அவன் உள்ள போவான். ஃபயுஹய்யலு இலைஹி அன்னஹா மலா, அவன் உள்ள போய் பார்ப்பான். அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் அவன்கிட்ட பேசணும் என்று விரும்புகிறான். சொர்க்கவாசியோடு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியம் என்ன தெரியுமா? அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் நினைப்பானாம். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் போறான், பெரிய சொர்க்கமா இருக்கும். அல்லாஹ் சொல்வான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, அடியானே நீ சொர்க்கம் போன்றுவான். சொர்க்கம் போய் பார்ப்பான். அவன் சிந்தனை எப்படி அல்லாஹ் ஆக்குறான் பாருங்க. எல்லா அறையும் நிரம்பி இருக்கும். எல்லாரும் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அடே அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். உள்ள போடான்னு சொன்னான். உள்ள வந்தாச்சு, ஃபுல்லா இருக்கிறாங்க. நமக்கு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இல்லையே. அடே நரகத்தில் இருந்தோம், நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான், முகத்தை தூய்மையாக்கினான். அல்லாஹ் நஹருல் ஹயாத்தில் எம்மை மூழ்கடித்து சொர்க்கவாசியாக ஆக்கினான். உள்ள வந்து பார்த்தால் ஒரு அறைகள் கூட இல்லையே நாம் தங்குவதற்கு. உடனே அந்த அடியான், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், உடனே அந்த அடியான் அவன் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வருவான். ஏன் அல்லாஹ்க்கு சும்மா சொர்க்கத்தை கொடுத்துட்டு போக தெரியாதா? ஒரு சாதாரண மட்டமான இடத்தில் அல்லாஹ் சொர்க்கவாசி என்று ஆனதற்கு பிறகு அல்லாஹ் காட்டக்கூடிய அன்பை பாருங்கள். அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், நப்பி இபாதி, நபியே எனது அடியார்களுக்கு என்னை பற்றி அறிவித்துக் கொடுங்கள். அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் தான் இரக்கமுடையவன், நான் அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு நீங்கள் உணர்த்தி கொடுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சூரா ஹிஜ்ரில் பேசுகிறான். இப்ப அந்த அடியான் வெளியே வருவான். யா ரப், யா அல்லாஹ், வஜத்துஹா மலா, சொர்க்கத்துக்கு நீ போ சொன்னாய், நான் போனேன், எல்லாம் நிரம்பி இருக்கு, ஒரு அறை கூட இல்லையே யா அல்லாஹ். ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்வான், ஏன் டக்குன்னு ஒரு அறையை கொடுத்துட்டு போன்னு சொல்ல தெரியாதா? அல்லாஹ் என்ன செய்வான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, சரி திருப்பி போய் பாரு. ஏன் திருப்பி அவன் எனது அடியான் என்னோடு பேச வர வேண்டும். எனது அடியான் என்னோடு பேச வர வேண்டும், என்னோடு உரையாட வர வேண்டும், என்னிடத்தில் அவன் பேச வேண்டும். அவன் கண்களில் இருந்து கண்ணீரை வள வைத்து எனது பாசத்தை நான் அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்ப நாடுகிறான். அல்லாஹ் சொல்வான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, சும்மா நல்லா போய் பாரு, உனக்குன்னு ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும், போ அப்படிங்கிற அல்லாஹ் திருப்பி சொல்வான். உள்ள போறான், உள்ள போய் பார்க்கிறான். ஃபயத்தியஹா ஃபயுஹய்யலு இலைஹி அன்னஹல் மலா, ஃபுல்லா நிரம்பி இருக்கு. திரும்பி வருகிறான். ஃபயர்ஜா ஃபயகூலு யா ரப், யா அல்லாஹ், வஜத்துஹா மலா, யா அல்லாஹ் ஃபுல்லா நிரம்பி இருக்கே, என்ன நீ செய்கிறாய்? நான் என்ன, நீ தான் என்னை வெளில கொண்டு வந்தாய், நீ தான் சொர்க்க போ சொல்றாய், திருப்பி சொல்றாய். உள்ள போய் பார்க்கிற ஃபுல்லா நிரம்பி இருக்கே. ஃபயகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, உயர்ந்த அந்த ரப்பு, பரக்கத்தான அந்த ரப்பு பேசுவான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, திருப்பி உள்ள போய் பாரு, உனக்குன்னு ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும், திருப்பி போயே. அவன் உள்ள போவான். ஃபஇன்ன லக, இப்பொழுது அவன் உள்ள போய் பார்க்கும் பொழுது இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
فإن لك مثل الدنيا وعشرة أمثالها. மூன்றாவதாக அல்லாஹ் அந்த அடியானை உள்ளே அனுப்பும் பொழுதே அவன் வாழ்ந்த உலகத்தை விட 10 மடங்கு அதிகமான உலகத்தை சொர்க்கமாக அவன் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் வைத்திருப்பான். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? ஏன் அல்லாஹ் முதல் மட்டம் போகும்பொழுது அவனுக்கு இதை கொடுத்துருக்கலாம்ல? ரப்பு எவ்வளவு கருணையாளன். அல்லாஹு அக்பர். ஒரு சாதாரண ஒரு அடிமையிடத்தில் பேசுவதை அல்லாஹ் எவ்வளவு விரும்புகிறான் பாருங்கள். எவ்வளவு முதல் மட்டம் போகும் பொழுதே சொர்க்கத்தை இந்த 10 மடங்கு ஏன் கொடுக்க தெரியாது அல்லாஹ்க்கு? ஏன் அவனோடு பேசணும்? என் அடியா என்னோடு பேசணும், என் அடியா என்கிட்ட வந்து கேட்கணும், என் அடியா என் மேல பாசம் வைக்கணும், என் அடியானுக்கு நான் உணர்த்தணும். இது ஒரு இரண்டாவது ரிவாயத். மூன்றாவது ரிவாயத் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நரகத்தில் கடைசியாக இருக்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் கடைசியாக காஃபிரோடு அல்லாஹ் அவனை போட்டிருப்பான். இப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புவான். யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் காஃபிர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, எனது உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு வெக்கமா இருக்கு, காஃபிரோடு என்னைய போற்றிருக்கிறியே, இறை மறுப்பாளனோடு என்னைய போற்றிருக்கிறியே, என் முகத்தை கொஞ்சம் இந்த காஃபிர்களை விட்டு என்னை தனியா வெளியே கொண்டு வந்துறியா அல்லாஹ். அவங்க எல்லாம் என்னை கேலி அடிக்கிறாங்க, நாங்கெல்லாம் காஃபிரா இருந்தோம், நீ ஈமான் கொண்டிருந்தும் இப்படி கிடக்கிறீன்னு சொல்லி கேலி அடிக்கிறாங்க. யா அல்லாஹ், என்னை வெளியே கொண்டு வந்துறேன், உன்கிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் அல்லாஹ் அவனுக்கு தான் ஒரு பெரிய உலகத்தை வச்சிருக்கிறான். நான் பின்னாடி சொல்றேன், நேரா எடுத்து நஹ்ருல் ஹயாத்ல முக்கிய அல்லாஹ் அனுப்ப தெரியாதா? அல்லாஹ்வுடைய அந்த கருணையை பாருங்கள். யா அய்யுஹல் இன்சான் மா வர்ரக பிரப்பிக்கல் கரீம். மனிதனே, சங்கையான பாசமான உனது ரப்பை விட்டு நீ எங்கே விரண்டு ஓடுகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நம் மீது வைத்த பாசத்தை பாருங்கள். அந்த கடைசி அடியானின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள். அல்லாஹ் கேட்பான், சத்தியமா நீ என்கிட்ட வேற எதுவும் கேட்க மாட்டியே? சத்தியமா இப்னு ஆதம், ஆதமின் மகனே, உன்னை நான் இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருவேன், அதுக்கு பிறகு நீ சத்தியமா என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டியே? உனது கண்ணியத்தின் மீது சத்தியம், உனது அழகின் மீது சத்தியம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் முதல்ல இங்கிருந்து நீ வெளியே தூக்கி போட்டோன்னு அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை ரசூலுல்லாஹ் கூறினார். அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்யறான் பாருங்க. அல்லாஹு அக்பர். அந்த சொர்க்கத்தில் நாம் அமர்ந்து விட்டால், அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் எம்மையும் அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டால், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த நரகவாசியினுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்லாம் நட்டிடுவானா ஒரு இடத்துல. இப்போ அந்த அடியானுக்கு அந்த சொர்க்கத்தில் அந்த மரத்துக்கு கீழே அப்படி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்துக்குள்ள இருந்த மரத்தை இந்த அடியானோடி பேசணும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி, இந்த அடியானுக்கு நமது பாசத்தை உணர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வானாம்? அந்த சொர்க்கத்தில் இருந்து அந்த மரத்தை எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவான். இப்ப கொஞ்ச நாள் அதை பார்ப்பான் அந்த மரத்தை. யா அல்லாஹ், இந்த சொர்க்கம் நரகத்துல கிடக்கிறான், ரொம்ப பசிக்கு அந்த கனிகளை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அந்த மரத்தின் நிழல்ல வில்ல ஷஜர், அந்த மரத்தின் நிழல் நான் அப்படி கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேனே, இந்த மரத்தின் நிழல்ல நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேனே, இங்க இருந்து கொஞ்சம் அந்த நரகத்து ஜுவாலை எல்லாம் என்ன கரிக்கியா அல்லாஹ். நரகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், ஆனா அந்த நெருப்பு ஜுவாலை எல்லாம் என்னை அசிங்கப்படுத்துகிறது, அந்த மரத்து பக்கம் நீ கொஞ்சம் உட்கார வச்சுக்கிறியா? ஏய் இப்னு ஆதம், ஆதமின் மகனே, நீ என்ன சொன்னாய்? எதுவுமே நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன்னு தானே சொன்னாய். என்கிட்ட என் மேல சத்தியம் பண்ணியா இல்லையா? ஏன் இப்படி செய்றாய்? யா ரப், நீ கருணையாளன், அந்த ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தினுடைய ரப்பு யா அல்லாஹ். நீ ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா? முதல்ல அப்படி கடைசி எடுத்து அல்லாஹ் கடைசி என்ன செய்ய போறான்? அவனை சொர்க்கம் தான் அனுப்ப போறான். ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்யறான் பாருங்க. நீ என்ன சொன்னாய்? யா அல்லாஹ் வ இஸ்ஸத்திக வ ஜலாலிக், உன் கண்ணியத்தின் மீது ஆணை, உன்னுடைய சிறப்பின் மீது ஆணை, நான் கேட்கவே மாட்டேன். இதுக்கு பிறகு அங்க மட்டும் நீ விட்டு, அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஓகே, இந்த சத்தியம் பண்ணிட்டாய். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுவோமா இல்லையா? அல்லாஹு அக்பர். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட உரையாடுவோமா இல்லையா? ஒரு நண்பனை ஏமாற்றி பழகுவோமா இல்லையா? பாசம் அதிகமாகி விட்டால் தோழனை அன்போடு ஏமாற்றுவோமா இல்லையா? இதே போன்று அல்லாஹ் ஏமாற்றி பழகுகிறான். அல்லாஹ் ஏமாற்றுதல் என்றால் அல்லாஹ் அந்த ஏமாற்றுதல் இல்ல, இந்த பாசத்தோடு விளையாடுகிறான். இப்பொழுது அல்லாஹ் சொல்வான், அந்த மரத்து பக்கம் போய் உட்கார்ந்துக்கோ. கொஞ்ச நாள் அங்க இருப்பான். இந்த உடனே சொர்க்கத்தினுடைய அந்த சப்தங்களை எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தவுடன், யாரம்
சொர்க்கம் எனக்கு வேண்டாம், சொர்க்கம் எனக்கு வேண்டாம். இந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல கொஞ்சம் உட்கார வச்சிருந்தேனே, நரகத்தில் இருந்தேன், சொர்க்கத்தினுடைய வாசல்ல என்னை கொஞ்சம் போய் உட்கார வச்சிருந்தேன், எனக்கு அது போதும், சொர்க்கத்தை பார்த்துட்டே இருந்தேன், வேற எதுவும் வேண்டாம். உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன், அந்த சொர்க்க வாசல்ல கொண்டு உட்கார வச்சிரு. எல்லாம் கேட்பான், வைலக்க யப்ன ஆதம், ஆதமின் மகனே நீ என் மேல சத்தியம் பண்ணலையா, கேட்க மாட்டேன்னு சொல்லலையா, அல்லாஹ் அவனுக்கு எடுத்து கொடுப்பான். கடைசியா உன்னை கேட்டு என்கிட்ட, கடைசியா என்கிட்ட கேட்டு, கடைசியா என்கிட்ட கேளு, அல்லாஹ் அந்த சொர்க்க வாசல் எனக்கு போதும், இந்த வாசல்ல கொண்டு நீ உட்கார வச்சிரு. அல்லாஹ் சொல்வான், ஆதமின் மகனே அந்த சொர்க்கமே உனக்குதான், இந்த சொர்க்கமே உனக்குதான். அத்தஸ்கர் யா ரப், நீ கேலி அடிக்கிறியா, அல்லாஹ் நீ கேலி அடிக்கிறியா, அந்த ரப்புல் ஆலமீன், நீ யார், அகில உலகத்தினுடைய ரப் இல்லையா, ஒரு சாதாரண பாவம் செஞ்சதினால் என்னை கேலி அடி, உன்னை சும்மா வாசல கேட்டேன், இந்த மாதிரி 10 மடங்கு சொர்க்கத்தை நீ எனக்கு தாரியே, நீ கேலி அடிக்கிறியா. அல்லாஹ் சிரிப்பானாம். ஃபضحك ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அறிவிப்பு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் சிரிப்பார்கள், நபி தோழர்களிடத்தில் சொல்வார்கள், ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கலையா நீங்க எல்லாம், கேட்பாங்க, ஏன் சிரிக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, நாங்க கேட்டோம், ஏன் ரசூலுல்லாஹ் சிரிச்சீங்கன்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சிரிச்சான், ஏன் அல்லாஹ் சிரிச்சன்னு சொல்லி நான் கேட்டேன், என் அடியானின் மீது வைத்த அந்த பாசம், அவனுக்காக வேண்டி நான் படைத்த அந்த சொர்க்கத்தை பார்த்த பொழுது என்ன நீ கேலி அடிக்கிறியா என்று அவன் கேட்கும் பொழுது என் அடியான்ட்ட சொன்னான், அல் மலிக், அடியானே இன்னும் நீ தப்பாதான நினைக்கிறாய், நான் உனக்கு அரசன், நான் கேலி அடித்து பழக மாட்டேன் என்று அல்லாஹ் சிரித்தான். அதனால் நான் சிரிக்கிறேன், நபி தோழர்களே நீங்களும் சிரியுங்கள். இப்னு மஸ்ஊத் சொல்வார், இந்த செய்தியை கேட்பவர்கள் எல்லாம் சிரியுங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் சொல்வார்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை, அன்பு சகிதான் சொர்க்கம், இந்த வார்த்தைகள் தான் நபி தோழர்களை ஜிஹாதினுடைய களத்தில் கால்களை ஸ்திரமாக்கியது. இந்த சம்பவங்கள் தான் இரவு நேரங்களில் நபி தோழர்களை அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி என்னோடி பேசுபவர்கள் இல்லையா, என்னோடி பிரார்த்திப்பவர்கள் இல்லையா, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா என்று அல்லாஹ் இறங்கி வந்து பேசுகிறானா இல்லையா. இந்த சம்பவத்தை கேட்டவுடன் நபி தோழர்களால் தூங்க முடியவில்லை. நாளைக்கு மறுமையில் நாங்கள் ரப்போடு பேசுகிறோம், இன்றைக்கு அந்த ரப் எங்களோடு நைட்டு இரவிலே வந்து எங்களோடு பேச தயாராகிவிட்டான். இரவு தொழுகைக்காக வேண்டி அவர்கள் எழுந்தார்களேயானால், ஜிஹாதின் களத்தில் நின்றார்களேயானால், இபாதத்தில் அவர்களுக்கு ஆர்வம் வந்தது என்று சொன்னால், இதே போன்றுள்ள சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் மாத்திரம்தான். இன்னும் இதனுடைய வரலாறுகள் நீளமாக இருக்கிறது. இது கடைசியாக சொர்க்கம் நுழைபவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் என்று சொன்னால், அவனோடையே அல்லாஹ் சிரித்து விளையாண்டு பேசுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதன்மையாக சொர்க்கம் நுழைந்து விட்டால், முதன்மையாக சொர்க்கம் நுழையக்கூடியவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு பேசுவான், எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களுடைய உரையாடுவான் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அமர்வில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ் மாலா ஐனுன் ரஅத், ஆம் நீ சொன்ன அடிப்படையில் இந்த கண்ணும் எங்களால் பார்க்க முடியவில்லை யா அல்லாஹ், வலா உதுனுன் சமிஅத், நீ உனது அடியார்களுக்காக வேண்டி படைத்த அந்த சொர்க்கத்தை எங்கள் காதுகள் கேட்டதில்லை யா அல்லாஹ், வலா கத்ர அலா கல்பி பஷர், எந்த ஒரு உள்ளமும் நீ படைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை உணர்ந்து கூட முடியாது யா அல்லாஹ். நாங்கள் அந்த சொர்க்கத்தை பற்றி பேசுகிறோம், அந்த பேச்சின் வெளிப்பாடினால் எங்களினுடைய உள்ளத்தையும் அந்த சொர்க்கத்தோடு இணைத்து வைப்பாயாக, எங்களையும் அந்த சொர்க்கத்தின் வாரிசுகளாக மாற்றுவாயாக. நீ சொன்னாயா இல்லையா, நுஸ்ஸுலம் மின் கஃபூருர் ரஹீம், அந்த சொர்க்கத்தில் நான் உணவு கொடுப்பேன், நான் விருந்தளிப்பேன் என்று சொன்னாயா இல்லையா. உனது வார்த்தைக்கு கீழாக உனது கரத்தால் விருந்துண்ணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் நீ தருவாயாக என்பதாக அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அந்த சொர்க்கத்தை நோக்கி எமது இபாதத்துகளை அலங்கரிப்போம். கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் அமரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். இன்னும் சொர்க்கத்தினுடைய பாதைகளும் சொர்க்கத்தினுடைய பயணங்களும் நீளமாக இருக்கிறது. வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பார்க்கலாம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃபு அன்னி வஅன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.